السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا ورسولا صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. حدثنا علي حدثنا سفيان حدثنا أبو الزناد عن الأعرج عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى تقتتل فئتان دعواهما واحدة أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. சங்கை மிகுந்த உலமா பெருமக்களே, கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, சான்றோர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த புகாரி ஷரீஃபினுடைய நிர்வாக பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் கிருபையினால் சிறப்பான இந்த மஜ்லிஸினுடைய 28வது நாளில் நாம் கூடியிருக்கிறோம். இன்றைய தினத்தில் சங்கை மிகுந்த புகாரி ஷரீஃபினுடைய 28வது ஜுஸு ஓதி நிறைவுபடுத்தி அது சார்ந்த செய்திகளை பரஸ்பரம் நாம் கலந்து கொள்வதற்காக, அதனுடைய பரக்கத்தை பெறுவதற்காக நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். 98வது வருடத்தை அடைந்து நிற்கக்கூடிய இந்த பெருவிழா நீடூழி காலங்கள் கியாமத்து வரை நின்று நிலைத்து சமுதாயத்துக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குகின்ற முன்னோர்களான நல்லோர்களுடைய துவா பரக்கத்து கிடைக்கப் பெறுகின்ற, மறுமையில் உயர்ந்த பதவிகளை பெறுகின்ற நல்லதொரு மஜ்லிஸாக அல்லாஹு ஆக்கி தந்தருள் புரிவானாக. இந்த விழாவிலே கலந்து கொண்டவர்கள், உரை நிகழ்த்தியவர்கள்,
இதற்காக வேண்டி பாடுபடுபவர்கள், இந்த மஜ்லிஸை சிறப்பிப்பதற்காக வேண்டி அயராது உழைப்பவர்கள், காலம் சென்று போன முன்னோர்கள், அத்துணை பேர்களையும் அல்லாஹ் ஈமானுடைய சிறந்த நன்மக்களுடைய கூட்டத்தில் சேர்த்து கிருபை செய்வானாக. சாலிஹான சந்ததிகளால் இந்த விழா இன்னும் நிலைத்து நிற்பதற்கு வல்லோன் அல்லாஹ் அருள் புரிவானாக. சங்கையான பெருமக்களே, இறைநேசர்கள் நிறைந்து வாழுகின்ற ஒரு அற்புதமான நகரில் இஸ்லாமினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அதனுடைய ஜோதியை ஏற்று வாங்கிய சிறப்புக்குரிய நகரமான இந்த காயில் மாநகரத்தில் சிறந்தோங்குகின்ற இந்த புகாரி ஷரீஃபினுடைய விழாவில் கலந்து கொள்கின்ற பாக்கியம் வல்லான் அல்லாஹ் எனக்கு வழங்கி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கே எல்லா புகழும். சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நினைவு நாளாகவும் இந்த நாள் போற்றப்படுகிறது. நாமெல்லாம் ஏராளமான செய்திகளை இந்த தினங்களில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தலை சிறந்த உலமாக்கள் புனிதமான இந்த இடத்தில் நின்று கொண்டு அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமுத வாக்குகளை தங்களுக்கே உரித்தான பாணியில் சிறப்பாக எடுத்து சொல்லி நம்மையெல்லாம் மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களுடைய கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த விழாவினுடைய நோக்கமாக நாமெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம், அண்ணல் நபி கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான வார்த்தைகளை கேட்க வேண்டும், அதை நாம் படிக்க வேண்டும், ஓத வேண்டும், அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆவல் நம்மிடத்திலே பெருகி இருப்பதனுடைய காரணமாக நாமெல்லாம் தினந்தோறும் சளைக்காமல் இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக. அருமையான பெருமக்களே, இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லா வருடமும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகள். அவர்களை பற்றி உலகமே பேசுகிறது. உலகமே ஒப்புக்கொண்ட ஒரு பெருந்தகை. உலகத்திலே தோன்றிய அனைத்து அறிஞர்களாலும் தலைமேல் தூக்கி வைத்து பாராட்டப்படுகின்ற ஒரு பெருமகன். இந்த தீனுக்கு அவர்கள் ஆற்றிய சேவை கொஞ்ச நெஞ்சமல்ல. அவர்கள் அல்லாஹ் தேர்வு செய்தான் என்றுதான் அத்துணை பேர்களும் தங்களுடைய திருவாய் மலர்ந்து அருளியிருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் அண்ணல் நபியினுடைய பொன்மொழிகளை சேகரிப்பதற்காக, திரட்டுவதற்காக, அதை பற்றி உண்டான ஆய்வுகள் நடத்துவதற்காக விசாலமான கல்வி ஞானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். எப்படி நபிமார்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டார்களோ அதே போன்ற ஒரு காட்சியைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிலூன். அல்லாஹ் சொல்லுவான், நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்தான். ஏன் அவ்வாறு அல்லாஹ் சொல்ல வேண்டும்? காலத்தால் அழிந்து போகாது என்கிற ஒரு உறுதி அல்லாஹ் நமக்கு தருகிறான். எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை மில்லியன் பில்லியன் ஆண்டுகள் இந்த உலகம் இருந்தாலும்
உலகத்தினுடைய கடைசி நாள் கியாமத்தினுடைய அந்திம நாள் நெருங்குகிற வரை இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படும், அது எவராலும் அழிக்க முடியாது என்கிற ஒரு உறுதியை நமக்கு தருவதற்காக வேண்டிய அந்த வசனத்தை அல்லாஹ் குர்ஆனிலே வைத்தான். சாதாரணமான வசனம் அல்ல அது. நாம் படித்துவிட்டு சாதாரணமாக செல்லவும் முடியாது. ஏனென்றால் திருக்குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால் எப்படி உலகத்திலே வந்த வேதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டனவோ, அந்தந்த மதத்தை சார்ந்த புரோகிதர்களால் வேத வரிகள் மாற்றி அமைக்கப்பட்டு வேதத்தினுடைய அசல் தன்மை இழக்கப்பட்டனவோ, அதுபோன்ற ஒரு சூழ்நிலை இந்த குர்ஆனுக்கு ஏற்படாது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அதுபோன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்ச வேண்டியது இல்லை. காரணம், இதை பாதுகாக்கின்ற பொறுப்பை நாம் வைத்திருக்கிறோம். அது உலகத்தினுடைய இறுதி நாள் வரை பாதுகாக்கப்படும். ஆனால் அந்த பாதுகாப்பதற்கான வழிகளை அல்லாஹ் எப்படி அமைத்தான் என்று பார்க்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் அண்ணல் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொற்காலத்திலே பெருமானாருக்கு வஹி இறங்குகிற பொழுது வஹியினுடைய வரிகளை அண்ணலார் ஓத ஓத அதை அப்படியே பதிவு செய்தார்கள் சஹாபாக்கள். பெருமானாருக்கு முன்னால் வேத வரிகளை எழுதுவதற்காக வேண்டியே சஹாபிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களால் அப்படியே பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்களோ, என்ன ஓதுகிறார்களோ, அதை உடனுக்குடன் சஹாபிகள் பதிவு செய்தார்கள். மனப்பாடம் செய்தவர்கள் மனப்பாடம் செய்தார்கள், எழுதி வைத்தவர்கள் எழுதி வைத்தார்கள். 23 ஆண்டு காலங்களில் குர்ஆனுடைய முழுமையான வடிவம் சஹாபாக்களுடைய கைகளால் பாதுகாக்கப்பட்டது. அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்தினுடைய அந்த முந்திய ரமலானில் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து பெருமானாருக்கு 2 முறை குர்ஆனுடைய அந்த வடிவத்தை, எப்படி குர்ஆன் தொகுக்கப்பட வேண்டும் என்கிற முறையை சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து சூரத்துன் நாஸ் வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டியதை பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு அப்படியே சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படியே குர்ஆன் பதிவு செய்யப்பட்டது. குர்ஆனுடைய எந்த வரியும் இன்று உலகத்திலே சந்தேகத்திற்கு இடமில்லை. எவராலும் அது சந்தேகிக்க முடியாது. சந்தேகிப்பவர்களை பார்த்து குர்ஆன் சவால் விடுகிறது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதுபோல் கொண்டு வாருங்கள். ஒட்டுமொத்த குர்ஆனை அல்ல, குர்ஆனில் இருந்து ஒரு வரி, ஒரு வசனம் கொண்டு வந்து வாருங்கள் என்று குர்ஆன் சவால் விட்டது. சவாலுக்கான காரணம் என்ன? அது உங்களால் முடியாது. அது மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களால் மட்டுமல்ல, துணைக்கு வேண்டுமானால் ஜின் வர்க்கத்தை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். 2 வர்க்கமாக இணைந்து இந்த குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை ஏனும் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விட்டானே. என்ன காரணம்? உங்களால் அது இயலாது, உங்களால் முடியாது. சரி, நான் ஒரு அரபியிலே ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை எழுதி இது குர்ஆனை போன்று இருக்கிறது என்று முன்வைக்க வந்தால் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. காரணம், அதில் ஏராளமான பிழைகள் ஏற்படும். குர்ஆனுக்கு நிகராக முடியாது. பாதுகாத்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. காலங்கள் கழிந்தது. பெருமானாருடைய வஃபாத்துக்கு பின்னால் குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற 2வது முயற்சி உலகத்திலே நடந்தது. முதல் முயற்சி சஹாபாக்களால் எழுதப்பட்டதுதான். 2வது முயற்சி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் சய்யிதனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஆலோசனை வைத்தார்கள். அமீருல் யா அபூபக்கரே, தாங்கள் குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கான அந்த உத்தரவை தர வேண்டும்.
குர்ஆன் சேகரிக்கப்பட வேண்டும். காரணம், குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்களெல்லாம் வஃபாத்தாகி இறந்து கொண்டே இருக்கிறார்கள், போர்க்களங்களிலே மற்றபடி இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடைய காலம் சென்று விட்டது என்றால் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய நிலை ஏற்படாவிட்டால் ஒருவேளை குர்ஆன் நம்மை விட்டும் இழந்து விடுமோ என்கிற அச்சத்தை அமீருல் மூமினீனாக பிற்காலத்திலே வருகை தந்த சய்யிதுனா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கோரிக்கையாக வைத்தார்கள். அந்த கோரிக்கை முதலாவதாக மறுக்கப்பட்டது, இரண்டாவதாக மறுக்கப்பட்டது, மூன்றாவதாக சித்திக் ரலியல்லாஹு இதயத்தை அல்லாஹ் விசாலமாக்கினான். அது நல்ல செயல் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார்கள். உலகத்திலே முதலாக உருவாகிய பித்அத், உலகத்திலே முதலாக உருவாகிய பித்அத், ஒப்புக்கொள்ளப்பட்ட பித்அத், உலகத்திலே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பித்அத் குர்ஆன் புத்தக வடிவிலே உருவாக்கப்பட்டதுதான். யாராலும் மறுக்க முடியாது. அது புதிய நடைமுறையாயிட்டே என தள்ள முடியுமா? தள்ள முடியாது. அது உலகத்திலே உருவான முதல் பித்அத். அந்த பித்அத் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இஸ்லாமிய உலகம் அங்கீகரித்தது. அங்கீகரித்ததனுடைய விளைவு என்ன? குர்ஆன் இன்று வரை நம்மிடத்திலே பாதுகாப்பானதாக இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, சஹாபாக்களுடைய காலத்திலேயே குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு விட்டன. ஆனால் இந்த பாதுகாப்பை மறைமுகமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அண்ணல் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளுக்கும் அல்லாஹ் வழங்கினான். பெருமானாருடைய பொன்மொழிகள் இல்லாமல் குர்ஆனை விளங்க முடியாது. அண்ணல் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகள் இல்லாமல், வாய்வழி வார்த்தைகள் இல்லாமல் திருக்குர்ஆனை விளங்கவே முடியாது. காரணம், குர்ஆனிலே வெளிப்படையாக பேசுகிற வசனங்கள் இருப்பது போல குர்ஆனிலே மறைமுகமாக பேசுகிற வசனங்கள், குர்ஆனிலே எத்தனையோ சட்டங்கள், இவைகளையெல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தர வேண்டும். அருமையான பெருமக்களே, நாம் எல்லாம் இன்றைக்கு தொழுகிறோம் என்று சொன்னால், ஜக்காத்து வழங்குகிறோம் என்று சொன்னால், நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் குர்ஆனிலே விரிவாக சொல்லப்படவில்லையே. ஜக்காத் இத்தனைக்கு இத்தனை என்று குர்ஆனில் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த. அல்லாஹ் பேசுகிற வரிகள் நூற்றுக்கணக்கான ஆயத்துகளிலே பார்க்க முடியும். அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. எப்படி தொழ வேண்டும், என்ன முறையிலே தொழ வேண்டும், ஒவ்வொரு தொழுகையினுடைய ரக்காத்துகள் எத்தனை, அதில் என்னென்னலாம் ஓத வேண்டும், எதை செய்தால் தொழுகை நிறைவேறும், எவைகளை செய்துவிட்டால் தொழுகை நிறைவேறாது என்கிற சட்டங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு தந்தது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்துடைய சட்டத்துக்குள்ளே சென்றோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாடம். அந்த ஜக்காத்தை விரிவாக இந்த உலகத்துக்கு தந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் என்பது இந்த உலகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாப்பதற்கான வழி என்ன? குர்ஆனிலே எங்காவது இந்த ஹதீஸுகளை சேகரியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்கிறதா என்றால் இல்லை. சரி, குர்ஆனை நீங்கள் சேகரியுங்கள் என்று அல்லாஹ் எங்கேனும் சொன்னானா? இல்லை. உலகத்திலே யாரிடத்திலேயும் குர்ஆனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஏன்? அது உங்கள் பொறுப்பல்ல. மனிதகுலமே, அது உங்கள் பொறுப்பல்ல, அது எம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதே போன்று ஹதீஸுகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடு பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஆரம்பமானது. சஹாபாக்கள் பெருமானாருடைய அந்த பொன்மொழிகளை அப்போதைக்கு அப்போது எழுதி கொண்டே இருந்தார்கள், மனனம் செய்து கொண்டே இருந்தார்கள், பாதுகாத்து கொண்டே வந்தார்கள். குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது போல அண்ணல் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் பாதுகாக்கப்பட்டது. பெருமானாருடைய பொன்மொழிகள் பாதுகாக்கப்பட்டது. பாதுகாத்த காரணத்தினால் தான் அது பிற்காலத்திலே வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக அந்த தொடர்ந்து கொண்டே இருந்தது. அருமையான பெருமக்களே,
அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பின்னால் அருமை நாயகத்தினுடைய பொன்மொழிகளை சஹாபாக்கள் இதயத்திலே தாங்கி வைத்திருந்தார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட 1,24,000 என்று சொல்லப்படுகின்ற இந்த சஹாபா பெருமக்களுடைய இதயங்களிலே அந்த ஹதீசுகள் சேகரமாயிருந்தது. ஆனால் உலகத்தினுடைய நாலா பகுதிகளுக்கும் சஹாபாக்கள் விரிந்தார்கள், விரிவடைந்தார்கள். இஸ்லாமினுடைய ஆரம்ப காலத்திலே இந்த புனிதமிக்க நகரத்திலே அந்த பெருமக்கள் வந்ததனுடைய விளைவுதானே இஸ்லாம் இங்கே தோன்றியது. இன்றைக்கும் நாம் பெருமையாக சொல்லுகின்ற, மகிழ்ச்சியாக சொல்லுகின்ற இந்த செய்தி ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாம் இங்கே வந்தது. இந்தியாவினுடைய இந்த கிழக்கு பகுதிகளில் இஸ்லாம் பரவியதே அதுக்கு காரணம், தெற்கு பகுதிகளில் இஸ்லாம் பரவியதே அதற்கு காரணம் இந்த சஹாபாக்களுடைய வருகைதானே. எனது ஊரிலே ஒரு அற்புதமான பள்ளிவாசல் இருக்கிறது, நீங்கள் எல்லாம் வருகை தந்திருப்பீர்கள். மாலிக் இப்னு தீனார் இல்லையா? மாலிக் இப்னு தீனார் கட்டியது. மாலிக் தீனார் அல்ல, மாலிக் இப்னு தீனார். இரண்டாவதாக இந்தியாவுக்கு வருகை தந்த ஒரு பெருமகன் மாலிக் இப்னு தீனார். அவர்களுடைய பொற்களங்களால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் 1400 ஆண்டுகால சரித்திரத்தை தாங்கி நிற்கிறது இந்த காயல் மாநகரத்திலே. அது போன்ற மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் அந்த பெருமக்களுடைய வரலாறை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சஹாபாக்கள் இங்கேயும் வந்து சென்றார்கள். இப்படி உலகமெல்லாம் பரவி விரிந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் தாங்கி இருந்தன. எப்படி குர்ஆன் உள்ளத்திலே தாங்கி இருந்தனவோ அதே போன்று அருமை நாயகத்தினுடைய பொன்மொழிகளும் உள்ளமெல்லாம் நிறைந்திருந்தது. ஆனால் அது ஒரு புத்தக வடிவத்தை பெற்றதா என்றால் இல்லை. புத்தக வடிவத்திலே சேகரிப்பதற்கான முயற்சி சஹாபாக்களுடைய காலத்திலே நடந்தனவா என்றால் இல்லை. காரணம் என்ன? அந்த தேவை அவர்களுக்கு அன்றைக்கு ஏற்படவில்லை. சஹாபாக்களுடைய காலங்கள் கழிந்தோடின. அதற்கு பின்னால் தாபிஈன்களுடைய காலகட்டம், இமாம்களுடைய காலகட்டம். சஹாபாக்களிடமிருந்து கல்வியை கற்றார்கள் இமாமுகள். லட்சக்கணக்கான ஹதீசுகளை மனப்பாடம் செய்தார்கள் இல்லையா? நாம் அடிக்கடி கேட்கிற செய்தி 10 லட்சம் ஹதீசுகள் இமாமுடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தன என்பதாக. 10 லட்சம் ஹதீசுகள் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள் என்ற செய்தியை நாம் கேட்கிற பொழுது இந்த செய்திகள் அத்தனையும், பெருமானாருடைய ஹதீசுகள் அத்தனையும் தாபிஊகளான இமாம்கள் அப்படியே தங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்ய ஆரம்பித்தார்கள். காலங்கள் கழிந்தோடியது. இரண்டாவது ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டினுடைய பிந்திய காலம். ஹிஜ்ரி 184 ரஷ்யாவிலே உஸ்பெகிஸ்தானிலே புகாரா என்ற கிராமத்திலே பிறந்தார்கள் இமாமுனா உஸ்தாதுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் 2வது நூற்றாண்டினுடைய இறுதி காலம். அவருடைய வஃபாத்து 3வது நூற்றாண்டிலே 256 நடைபெறுகிறது. இந்த காலகட்டத்தில் தான், அதாவது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த பிறப்புக்கு பின்னால் தான் ஹதீஸினுடைய மகத்துவம் உலகம் காணுகிறது, ஹதீஸினுடைய சிறப்புகளை உலகம் காணுகிறது. என் அருமையான பெருமக்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னாலேயே இமாம்கள் சட்டம் எழுதிவிட்டார்கள். யாரெல்லாம்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்களெல்லாம் தோன்றிய அந்த 2வது நூற்றாண்டிலே இந்த லட்சக்கணக்கான ஹதீஸுகளை முன்வைத்துதான் இமாம்கள் சட்டம் எழுதினார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதுஹபுகளை தொகுத்த இமாம்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிறார்களே. ஷாஃபி யார் என்று கேட்கிறார்கள், அபூ ஹனீஃபா யார் என்று கேட்கிறார்கள். யார் அவர்கள்? இவர்களெல்லாம் லட்சக்கணக்கான ஹதீஸுகளை தங்களுக்கு முன்னே வைத்து அதிலிருந்து சட்டம் தொகுத்து தந்தவர்கள் இல்லையா? உலு செய்கிற பொழுது எப்படி உலு செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள் அதில் ஃபர்லு, எவைகளெல்லாம் அதில் சுன்னத்து, இதை தொகுத்தவர்கள் யார்? சங்கை மிகுந்த இமாம்கள். அந்த இமாம்களால் தொகுக்கப்பட்டன. எதன் அடிப்படையிலே தொகுத்தார்கள் என்றால் லட்சக்கணக்கான இந்த ஹதீஸுகளை ஆய்வு செய்துதான் இமாம்கள் சட்டங்களை தந்தார்கள். பெரும் பெரும் மதுஹபுகளாக இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த மதுஹபுகள் அந்த இமாம்களால் தொகுக்கப்பட்டது. ஆனால் அன்று ஹதீஸு துறையினுடைய தலைவராக திகழ்கின்ற இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்திலே பிறக்கவில்லை. 184
நாளிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறார்கள். அவர்களுடைய உஸ்தாதாக திகழ்ந்தவர்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து வைத்திருந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய உஸ்தாத். என் அருமையான சகோதரர்களே, இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய சிறப்புகளை பேசுகிற பொழுது நாம் பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 6 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்களாம். 6 லட்சம் ஹதீஸ்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தது. அதற்காக வேண்டி அவர்கள் செலவழித்த காலங்கள், செய்த தியாகங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய சிறு பருவத்திலேயே தந்தை வஃபாத்தாகி விடுகிறார். தாயினுடைய அரவணைப்பிலே வளர்கிறார்கள். பெரும்பாலும் நாம் பார்க்கிற உலகத்தினுடைய பெரும் பெரும் அறிஞர்களாக தோன்றியவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்த்தால் அங்கெல்லாம் தந்தை சிறுபருவத்திலே இறந்து போயிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை அல்லாஹ் அங்கே ஹயாத்தாக்கி விட்டான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற பொழுதே தந்தை இழந்து போனார்கள். பிறந்த 6வது வயதிலே தாய் இழந்து போனார்கள். இப்படி பெருமானாருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அந்த சுன்னத்துகளை பல பல பேரறிஞருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் கொண்டு வந்தான். அந்த அடிப்படையிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய அந்த சிறு பருவத்திலேயே தந்தை இழந்து விடுகிறார்கள். தாயினுடைய அரவணைப்பில் தான் வளர்கிறார்கள். சரி, தாயினுடைய அரவணைப்பு எத்தனை வயது வரை? 16 வயது வரை. 17வது வயதிலே புனிதமான ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்காக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவுக்கு வருகிறார்கள். வருகிற பொழுது அவரோடு சேர்ந்து தாயாரும் அவருடைய சகோதரரும் வருகிறார்கள். 3 பேருமாக ஹஜ்ஜுக்காக வருகிறார்கள். ஹஜ்ஜி நிறைவேற்றிவிட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தாயிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள், ஒரு அனுமதி கோருகிறார்கள். என்ன அனுமதி என்று சொன்னால், என் அருமை தாயே, என்னை நீங்கள் மக்காவிலே இந்த புனிதமான நகரத்திலே நீங்கள் விட்டு செல்லுங்கள். எனக்கு ஹதீசுகளை படிக்க வேண்டும், பெருமானாருடைய பொன்மொழிகளை படிக்க வேண்டும், கல்வி, விசாலமான கல்வி எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற பேராவலின் காரணமாக தன்னுடைய 17வது வயதில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயையும் தன்னுடைய சகோதரரையும் ஊருக்கு அனுப்பிவிட்டு தன்னந்தனியனாக புனிதமான அந்த நகரத்திலே தங்கிவிடுகிறார்கள். காரணம், அன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பேரறிஞர்கள்லாம் அங்கு வாழுகிறார்கள். மக்காவிலும் மதீனாவிலும் அதுபோன்று அதனுடைய சுற்றுப்புற பகுதிகளிலுமாக பெரும் பெரும் அறிஞர்கள், ஹதீசு துறையினுடைய பேரறிஞர்கள் எல்லாம் அங்கு வாழுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸை எனக்கு படிக்க வேண்டும் என்கிற ஆவல் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்படுகிறது. அவர்களுடைய சிறு பருவத்திலேயே அவர்களுக்கு இருந்த அந்த ஆசை, தன்னுடைய 7வது வயதிலே குர்ஆனை மனப்பாடம் செய்து விட்டார்கள். எல்லாம் நீங்கள் சொல்லுகிற செய்திகள், கேட்ட செய்திகள். 7வது வயதிலேயே குர்ஆனை மனப்பாடம் செய்து விட்டார்கள். அதுபோல அன்றைக்கு அந்த அவர்கள் பிறந்த புகாரா நகரத்திலே இருந்த மிகப்பெரிய உலமா பெருமக்களிடத்திலே ஹதீசுகளை ஏராளமாக படித்து அதையெல்லாம் மனப்பாடம் செய்திருந்தார்கள். எனவே ஹதீசுகளை படிக்க வேண்டும் என்கிற ஆவல் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்பட்டதனுடைய விளைவு, அவர்கள் மக்காவிலேயே தங்கி கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலங்கள் அங்கிருந்த பெரும் பெரும் அறிஞர்களிடத்திலே ஹதீசுகளை படிக்கிறார்கள். அதற்கான பெரிய ஆய்வுகளை செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய ஆசிரியர்கள் சொன்னார்களாம், நீங்கள் தனியாகவே ஹதீஸுக்காக வேண்டியே ஒரு நூலை உருவாக்கி விடுவீர்கள் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆய்வுகள் இருக்கின்றன. அதற்கான காரணம் என்ன? தன்னுடைய ஆசிரியர்கள் சேகரித்து வைத்திருந்த ஹதீஸுகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆய்வு செய்கிறார்கள். அதிலே எவையெல்லாம் தரமான ஹதீஸுகள், எவையெல்லாம் தரமில்லாத ஹதீஸுகள் என்கிற ஆய்வை உலகத்தே முதலாக நடத்தியவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தன்னுடைய சஹீஹுல் புகாரியிலே கிட்டத்தட்ட ஒரு 4000 ஹதீஸுகள், அதாவது பலமுறை சொல்லப்படுகிற ஹதீஸுகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்கள் சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஹதீஸுகள், மிகவும் தரம் நிறைந்த ஹதீஸுகள், சஹீஹ் என்று அழைக்கப்படுகிற உயர்தரத்திலே இருக்கக்கூடிய ஹதீஸுகள். யாராலும் பிற்காலத்திலே அது தரமற்றவை என்று சொல்ல முடியாத அளவுக்கு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்ட ஒரு 4000 ஹதீஸுகளை இந்த 6 லட்சம் ஹதீஸிலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுத்தார்கள் என்கிறதை பார்க்கிற பொழுது அவர்களுடைய ஆசிரியர்கள் சொன்ன செய்தி ஞாபகத்துக்கு வருகிறது. அவர்கள் சொன்னார்கள்,
சொல்கிறார்கள், தன்னுடைய உஸ்தாதுமார்கள் சேகரித்து வைத்திருந்த ஹதீஸுகளை எல்லாம் மாணவராக இருந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆய்வு செய்து இந்த ஹதீஸ் ஸஹீஹானது, இந்த ஹதீஸ் லஈஃபானது, இந்த ஹதீஸ் ஹஸனானது, இந்த ஹதீஸ் முன்கத்திஆனது என்றெல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதை வைத்துதான் ஆசிரியர்கள் சொன்னார்களாம், நீங்கள் ஹதீஸ் துறையிலே ஒரு ஸஹீஹான ஒரு தொகுப்பை உருவாக்கி விடுவீர்கள் என்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது என்று ஆசிரியர்கள் பாராட்டினார்கள் என்று அவர்களுடைய வரலாறு சொல்லி காட்டுகிறது. அப்படியானால் அதற்கு முன்னால் வரை அந்த ஹதீஸருடைய தராதரங்கள் சொல்லப்படாமல் அத்துணை ஹதீஸுகளும் மனப்பாடம் செய்து வைத்திருந்த இமாம்களிடத்திலிருந்து கல்வியை கற்றுக்கொண்ட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தனியான ஒரு தொகுப்பு, அதாவது ஸஹீஹான தரம் உயர்ந்த எவராலும் மறுக்கப்பட முடியாத அந்த உயர்ந்த தரத்தை கொண்ட ஹதீஸுகளை மட்டும் சேகரித்த ஒரு புனிதமான கிரந்தம் தான் நாம் எல்லாம் இங்கு ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய புகாரி ஷரீஃப் என்று அழைக்கப்படுகிற புனிதமான இந்த நூல். அருமையான பெருமக்களே, உலகத்துக்கு அவர்கள் ஆற்றிய அந்த சேவை 14 நூற்றாண்டுகள் கழிந்தும் இன்றைக்கும் பெருமையோடு பேசப்படுகிறது. பெருமானாருடைய பொன்மொழிகளை சேகரிப்பதற்காக வேண்டியே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்திலே பிறக்க வைத்திருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும் என்று தான் பேரறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். பெருமானாருடைய பொன்மொழிகளை உலகத்திலே பாதுகாப்பதற்காக வேண்டி அன்றைக்கு அவர்கள் செய்த அந்த சேவை மகத்தான சேவை அல்லவா. அதற்கு பின்னால் எத்தனையோ இமாம்கள் வந்தார்கள், அவர்களுடைய வழிகளை பின்பற்றி அந்தந்த இமாம்களும் ஹதீஸுகளை தொகுத்தார்கள். அந்த தொகுப்புகளுக்கெல்லாம் முதன்மையானதாக இந்த புகாரி ஷரீஃப் திகழ்கிறது என்று சொன்னால் இந்த சேவையை அவர்கள் உலகத்துக்கு தந்த மகத்தான பணி. எனவேதான் இன்றைக்கு நாம் அவர்களை பெருமையாக பார்க்கிறோம், அவர்களை கண்ணியத்தோடு பார்க்கிறோம், அவர்கள் மீது நாம் சிறப்பான அன்பு வைத்திருக்கிறோம். பெருமானாருடைய பொன்மொழிகளை வாசிக்கிற பொழுதெல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காக நாமும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறோம், அவர்களுடைய பரக்கத்தை நாம் கேட்கிறோம். துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி இந்த மஜ்லிஸில் நாம் ஒன்று கூடுகிறோம் என்றால் அது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறப்பாக இருக்கிறது. ஆக அருமையான பெருமக்களே, 28வது நாளான இன்று 28வது ஜுஸுவில் இருந்து சில செய்திகளை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அற்புதமான அந்த பொன்மொழிகளில் நாம் பார்க்கிற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருவார்கள். அதாவது உலகத்திலே ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும். பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பாளருடைய தொடர்களை சொல்லுகிறேன். ஹத்தஸனா அபு நுஅமான் ஹத்தஸனா ஹம்மாத் இப்னு ஸைத் அன் யஹ்யா இப்னு ஸஈத் அன் முஹம்மத் இப்னு இப்ராஹிம் அன் அல்கமத் இப்னு வக்காஸ் قال سمعت عمر بن الخطاب رضي الله عنه يخطب قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول يا أيها الناس إنما الأعمال بالنية وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن هاجر إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னமல் அமாலு பின்னியா, செயல்களெல்லாம் எண்ணத்தின் அடிப்படையில் தான் உள்ளது, செயல்களெல்லாம் எண்ணத்தின் அடிப்படையில் உள்ளது. வ இன்னமா லிம்ரிஇம் மா நவா, ஒரு மனிதன் எதை நாடுகிறானோ, எதை அவன் விரும்புகிறானோ, எதை எண்ணுகிறானோ அது அவனுக்கு நடக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலிஹி, ஒருவன் அல்லாஹ்வையும் ரசூலையும் நாடியவனாக அவனுடைய பயணம் அமையுமானால் ஃபஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலிஹி, அவன் அல்லாஹ்வையும் ரசூலையும் அந்த பயணத்திலே அடைந்து கொள்வான். ஒமன் ஹாஜர இலா துன்யா, ஒரு துன்யாவுடைய விஷயத்திற்காக வேண்டி அவனுடைய பயணம் அமையுமானால் யுசீபுஹா, அதை அவன் அடைந்து கொள்வான். அவ் இம்ராத்தின், ஒரு பெண்ணை நோக்கிய பயணமாக இருக்குமானால் யதஸவ்வஜுஹா, அவளை அவன் மணமுடித்துக் கொள்வான். ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை, ஒருவனுடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறதோ அந்த விஷயத்தை, அந்த பயணத்தை அவன் அடைந்து கொள்வான். கால ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலேயே பல இடங்களில் இந்த ஹதீஸ் வருகிறது. பல இடங்களில் ஹதீஸ் வருகிறது. ஒரு சஹீஹான ஹதீஸ் ஆரம்பத்திலே சொல்லி காட்டினேன். கிட்டத்தட்ட புகாரி ஷரீஃபிலே 7000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் பல முறை வருகின்ற ஹதீஸ்களை மாற்றி எண்ணுவோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஹதீஸ்கள் என்றேன். அந்த 4000 ஹதீஸ்களில் இந்த ஹதீஸும் பல இடங்களிலே வருகிறது. இந்த ஹதீஸிலே அருமை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிற செய்தியை பார்த்தீர்களா? நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பயணம், நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும்? எல்லா பொழுதும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நோக்கிய பயணமாக அமைய வேண்டும். வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளும் அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் நோக்கிய செயல்களாக இருக்கும் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வையும் ரசூலையும் அடைந்து கொள்வான். இப்போது நாம் கேட்கிறோம், இந்த புனிதமிக்க சபையிலே ஓதப்பட்ட இந்த புகாரி ஷரீஃபினுடைய நிகழ்விலே நாமெல்லாம் கலந்து கொண்டோமே, எதற்காக சொல்லுங்களேன்? எதற்காக? அல்லாஹ்வே அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வே ரசூலை நோக்கிய பயணம், அல்லாஹ்வே ரசூலை நோக்கிய எண்ணம் நமக்கு. அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த எண்ணத்தை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வே ரசூலை நோக்கிய ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன? இந்த புகாரி ஷரீஃபிலே நாம் கலந்து கொண்டு இதனுடைய பரக்கத்தை பெற வேண்டும். இது போன்ற எல்லா செயல்பாடுகளும், அது நம்முடைய தொழில்துறையாக இருந்தாலும், நம்முடைய கணவன் மனைவி வாழ்க்கையாக இருந்தாலும், பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் அத்தனையிலையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் நோக்கமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் அடைந்து கொள்ளுவார்கள். எல்லாவற்றிலும் அல்லாஹ்வையும் ரசூலையும் காண வேண்டும். எப்படி காண்பது? எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் என்னை படைத்த ரப்பான அல்லாஹ் இதில் எனக்கு அனுமதி வழங்கி இருக்கிறானா? எனது ஹபீபு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் எனக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்களா என்று பார்த்து செய்வதாக இருந்தால் நம்முடைய வாழ்வில் எந்த ஹராமுகளும் நிகழாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் உலக முஸ்லிம்களை பாதுகாப்பானாக, உலக முஸ்லிம்களை பாதுகாப்பானாக. அருமையான பெருமக்களே, காலை எழுந்தது முதல் மாலை வரை, இரவு உறக்கத்துக்கு செல்வதிலிருந்து விழித்தெழும் வரை 24 மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வையும் ரசூலை நோக்கியதாக இருக்க வேண்டும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த நோக்கம் இல்லாமல் வேறு ஏதேனும் நோக்கத்திற்காக வேண்டி ஒருவன் தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொள்வானேயானால் அதை அவன் அடைந்து கொள்வான். உலகத்தினுடைய ஒரு தேவைக்காக, உலகத்தினுடைய சொத்து சுகங்களுக்காக, உலகத்தினுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்காக அல்ல வேற ஏதேனும் ஒரு தேவைக்காக அவன் தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொள்வானேயானால் அவன் அதை அடைந்து கொள்வான். ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக, அல்லது ஒரு பெண்ணினுடைய சொத்துக்களை எல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணை திருமணம் செய்வது என்று வைத்துக் கொள்வோமே. நான் சொல்லவில்லை, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுகிற செய்தி. ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருவன் தன்னுடைய பயணத்தை அமைத்தால் அவன் அந்த பெண்ணை அடைந்து கொள்ளுவான். எத்தனை எத்தனை நிகழ்ச்சிகள் நம்முடைய கண்ணுக்கு முன்னே நடக்கிறது இல்லையா? இன்றைக்கெல்லாம் காதல் என்கிற ஒரு விஷயம் மலிந்து காணப்படுகிறது. ஊரெல்லாம் காதல், வீடுகளில் எங்கும் காதல் இல்லையா? ஆண் பெண் காதல் என்பது திருமணத்திலே போய் முடிகிற பொழுது திருமணம் செய்தாகி விட்டது என்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. அதற்கு முன்னால் அவர்கள், அதாவது ஒரு வீட்டினுடைய ஒரு ஆண்மகன் இன்னொரு வீட்டினுடைய ஒரு பெண் மகளை தன்னுடைய கண்ணால் பார்த்து அவளை காதலித்து திருமணம் வரைக்கும் கொண்டு செல்கிறானே, அப்படி செல்வது இந்த மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லையே. திருமணம் ஹலாலானது. ஆனால் அதற்கு முன்னே ஒரு பெண்ணை காண்பதும் அவளோடு
பேசுவதும் அவளோடு உரையாடுவதும் அவளோடு தனிமையில் இருப்பதும் மார்க்கம் ஹராமாக்கிய காரியம். ஆனால் இன்றைக்கு அது மலிந்து காணப்படுகிறது. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தியை நாம் படிக்கிற பொழுது இதுதானே நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அருமையான பெருமக்களே, இந்த மார்க்கம் இருக்கிறதே மிக இலகுவான முறையிலே நம்மை வெற்றியடைய செய்யும். மிக மிக சாதாரணமான அமல்களை கொண்டு நம்மை வெற்றியடைய செய்யும். நாம் ஆகிரத்திலே வெற்றி பெறுவதற்கு பெரும் பெரும் பழுவான காரியங்களை அல்லாஹ் நம்மி மீது சுமத்தவில்லை. மிக மிக இலகுவான வழியிலே நாம் சொர்க்கம் சென்று விடலாம். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. பெரும் 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 சுமைகளை எல்லாம் தலையிலே தாங்கிக் கொண்டுதான் நாம் வெற்றியடைய வேண்டும் என்கிற நிலையை நம்முடைய மார்க்கம் நமக்கு தரவில்லை. மிக இலகுவான வழிகளை அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். பாருங்கள், இந்த பாடத்திலே அடுத்து வருகிற ஒரு ஹதீஸ் 6956வது நம்பராக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே பெருமானார் சொல்லுகிற ஒரு அற்புதமான செய்தியை கேளுங்கள். ஹத்தஸனா قتيبة حدثنا إسماعيل بن جعفر عن أبي سهيل عن أبيه عن طلحة بن عبيد الله أن أعرابيا جاء إلى رسول الله صلى الله عليه وسلم سائر الرأس. ஒரு காட்டரபி, அதாவது கிராமத்து வாசியான ஒரு அரபி தன்னுடைய தலைமுடிகள் எல்லாம் அப்படியே படர்ந்த நிலையிலே, தூசி படர்ந்த நிலையிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார். அவர் ஒரு முஸ்லிம். அவர் வருகிறார். வந்து பெருமானாரிடத்திலே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, அஹ்பிர்னி மாதா ஃபரலல்லாஹு அலைய மினஸ் ஸலாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என் மேல் ஃபர்லாக்கியது எது என்பதை எனக்கு அறிவியுங்கள். தொழுகையில் என் மேல் ஃபர்லாக்கியது எது என்பதை எனக்கு அறிவியுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால் அஸ்ஸலவாத்தில் ஹம்ஸா, 5 நேர தொழுகை உன் மேல கடமையாக்கிறது அல்லாஹ் தஆலா. 5 நேர தொழுகை. இல்லா அன் தத்தவ்வா ஷைஆ, வேற சுன்னத்துகள் அதுக்கு உனக்கு விருப்பம் உண்டுமானாலே தவிர. எப்படி? உன் மேல் அல்லாஹ் ஃபர்லாக்கினது 5 நேர தொழுகை. இந்த 5 நேர தொழுகை நீ தொழுதா போதும். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை ஒருவன் தொழுது விட்டால் அவன் முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் மத்தியிலே வேறுபாடு தொழுகை என்று தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் மத்தியிலே வேறுபாடு அது தொழுகையை தொழுவதும் தொழுகையை விடுவதும். எனவே உன் மேல் அல்லாஹ் கடமையாக்கி இருப்பது 5 நேர தொழுகை. 5 நேர தொழுகையை நீ நிறைவேற்றினால் நீ வெற்றி அடைவாய். அதற்கு மேல் நீ சுன்னத்துகளை எல்லாம் கடைபிடிக்கிறாய் என்று சொன்னால் அது உபரியான வணக்கம் என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய நேசத்தை உருவாக்கி தரும். லுஹருடைய தொழுகைக்கு வருகிறோம். லுஹருக்கு முன்னே 4 ரக்காத்துகள் சுன்னத்தாக இருக்கிறது. லுஹருக்கு பின்னே 4 ரக்காத்துகள் சுன்னத்தாக இருக்கிறது. அஸர் தொழுகைக்கு வருகிறோம். அஸருக்கு முன்னே 4 ரக்காத்துகள் சுன்னத்தாக இருக்கிறது. மக்ரிபுக்கு வருகிறோம். மக்ரிபுக்கு முன்னே 2 ரக்காத்து பின்னே 2 ரக்காத்து சுன்னத்தாக இருக்கிறது. இஷாவுக்கு வருகிறோம். இஷாவுக்கு முன்னே 2 ரக்காத்து பின்னே 2 ரக்காத்து சுன்னத்தாக இருக்கிறது. ஃபஜ்ருக்கு முன்னே 2 ரக்காத்து சுன்னத்தாக இருக்கிறது. அஸருக்கு பின்னால சொன்னனா இல்லையே, வரதியில் விட்டு அசருக்கு முன்னால் 4 ரக்கா, அசருக்கு பின்னால சுன்னத்தில், ஃபஜ்ருக்கு பின்னால சுன்னத்தில். இது போல ஒவ்வொரு நாளும் வித்ருடைய தொழுகை, அதுபோல லுஹாவுடைய தொழுகை, இது போன்ற தொழுகைகள் எல்லாம் உனக்கு உபரியான வணக்கங்கள். இந்த உபரியான வணக்கங்களை செய்தால் அதை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு வேறு ஹதீஸுகளிலே அதனுடைய நன்மைகளை எல்லாம் பெருமானார் நமக்கு அழகாக விளக்கி சொல்லுவார்கள். இந்த உபரியான வணக்கங்களை செய்தால் அதற்கான பெரும் கூலி என்ன என்றால் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை, நெருக்கத்தை அது உருவாக்கி தரும். ஆனால் உனக்கு வெற்றி அடைவதற்கான வழி என்ன? ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை, நீ ஃபர்லான தொழுகை நிறைவேற்றினால் போதுமானது. உன்னுடைய வெற்றி அதில் அமைந்திருக்கிறது. அடுத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த அராபி கேட்டார், அக்பிர்னி பிமா ஃபரலல்லாஹு அலைய மினஸ் ஸியாம். அல்லாஹ்வுடைய ரசூலே, நோன்பிலிருந்து என் மேல் கடமையானது எது என்பதை எனக்கு அறிவியுங்கள். கால அக்பிர்னி கால ஷஹ்ரு ரமலான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹ்ரு ரமலான், ரமலான் நோன்பு, ரமலான் மாதத்தினுடைய நோன்பு, இல்லா அன் தத்தவ்வா ஷைஆ, என்றாலும் உபரியானவைகளை தவிர,
உபரியானவைகள் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ நிறைவேற்றலாம். உபரியான நோன்புகள் ரமலான் சென்று விட்டது என்று சொன்னால் ஷவ்வாலுடைய நோன்பு, தூல் ஹிஜ்ஜாயிலே அரஃபாவுடைய நோன்பு, முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் தாசுஆ ஆஷூராவுடைய நோன்பு, ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் 27 மிஅராஜுடைய நோன்பு, ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் பராஅத்தினுடைய நோன்பு, அல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 3, 13, 14, 15 ஆகிய 3 தினங்கள் ஐயாமுல் பீல் என்று அழைக்கப்படுகிற 3 தினங்கள், ஐயாமு சூத் 28, 29 ஆகிய நாட்கள், இந்த 27, 28, 29 ஆகிய நாட்கள், இந்த நாட்கள் எல்லாம் சுன்னத்தான நோன்புகள். இந்த நோன்புகளை நிறைவேற்றினால், அவைகளை கடைபிடித்தால் நீ அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு ஆளாகுவாய். அருமையான பெருமக்களாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவன் செய்த வேலைக்கு கூலி கொடுப்பது என்பது வேறு. ஆனால் அந்த தொழிலாளி அந்த முதலாளி இடத்திலே மிக மிக நெருக்கம் அடைவதற்கான வழி அந்த முதலாளியினுடைய எல்லா உத்தரவுகளையும் தலைமையில் கொண்டு நடப்பது இல்லையா? நாம் ஒரு நிறுவனம் நடத்துகிறோம். அந்த நிறுவனத்திலே பல பல ஸ்டாஃப்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதேனும் 1-2 பேருக்கு மேல ரொம்ப அவர்களுக்கு பிரியம் இருக்கும், அந்த முதலாளிக்கு பிரியம் இருக்கும். அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அந்த முதலாளியினுடைய முகம் நோகாமல் அவர் பார்த்து கொள்வார், நடந்து கொள்வார். எனவே அவருக்கு அந்த தொழிலாளியின் மீது மிக பிரியம் இருப்பது போல, அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய ரமலானுடைய நோன்பை ஒருவன் நிறைவேற்றி விட்டானேயானால் அவனுக்கான கூலி அல்லாஹ் தீர்மானித்து விடுகிறான். அந்த கூலி என்பது சொர்க்கம், அவன் செய்த கடமைக்கு சொர்க்கம். அதே நேரத்திலே அல்லாஹ் சொர்க்கத்திலே வெகுமதிகளை அள்ளி வழங்குவது எதை வைத்து என்று சொன்னால், இவன் செய்கிற உபரியான வணக்கங்களை வைத்து. எப்படி தொழுகையிலே உபரியான தொழுகை உண்டோ, அதுபோல் ரமலான் நோன்புக்கு பின்னால் உபரியான நோன்புகள், அதை நீ செய்து வரலாம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்போது அந்த அராபியான மனுஷன் கேட்டார், அக்பிர்னி பிமா ஃபரலல்லாஹு அலைய மினஸ் ஸகாத், நாயகமே அல்லாஹ்வுடைய தூதரே, ஜக்காத்தில் இருந்து என்மேல் கடமையானதை அல்லாஹ் பரலாக்கியதை சொல்லுங்கள் நபியே என்று கேட்டபொழுது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅக்பரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷராஇ அல் இஸ்லாம், இஸ்லாம் விதித்திருக்கக்கூடிய அந்த சட்டங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஜக்காத் எவ்வளவு கொடுக்க வேண்டும், அதற்கு என்னென்ன பொருளாதாரம் இருக்க வேண்டும், என்னென்ன வசதிகள் இருந்தால் அது ஜக்காத்து கடமை என்கிற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். 3 செய்தி சொன்னேன். 1 தொழுகை, 2வது நோன்பு, 3வது ஜக்காத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஃபர்லானவைகளை மட்டுமே சொல்லிவிட்டு உபரியானவைகளை உன்னுடைய விருப்பம் என்று சொன்னார்கள். ஒருவனுடைய விருப்பத்துக்கு விட்டார்கள், கட்டாயப்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் அது கட்டாயம் அல்ல, கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமைகளை பெருமானார் சொன்னார்கள். இப்படி சொல்லி முடித்த பொழுது அந்த ஆராபியாய மனுஷன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டும். பெருமானாரிடத்தில் அவர் சொன்னார், வல்லதி அக்ரமுக்க, உங்களை சங்கை செய்தான இறைவன், உங்களை கண்ணியப்படுத்தினாரே, உங்களை இவ்வளவு உயரிய பதவிக்கு வைத்தாரே, அந்த இறைவன் மீது சத்தியமாக லா அத்ததவ்வு ஷைஅன் வலா அன்குசு மிம்மா ஃபரலல்லாஹு அலைய ஷைஆ, நபியே அல்லாஹ் என்னேல் விதித்திருக்கக்கூடிய ஃபர்துகளை நான் நிறைவேற்றுவேன், உபரியான வணக்கங்களை நான் நிறைவேற்றுவேன். என்மேல் அல்லாஹ் ஃபர்லாக்கினவைகளை நிறைவேற்றுவேன், என்மேல் அல்லாஹ் உபரியாக வைத்திருக்கிறானே அவைகளை நான் நிறைவேற்றுவேன். அண்ணல் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான மாமனிதர் இல்லையா? பெருமானாருடைய சிறப்புகளை பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அல்லாஹுடைய திருத்தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்த உலகத்தினுடைய எந்த பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் பெருமானாரை தூற்ற மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனை தன் வசப்படுத்துவது எப்படி என்கிற கலை அல்லாஹ் முழுமையாக பெருமானாருக்கு கொடுத்திருந்தான். அவருடைய வார்த்தைகளிலே நளினம் இருக்கும், பெருமானாருடைய வார்த்தைகளிலே நளினம் இருக்கும். யாருடைய மனதும் காயப்படுத்த மாட்டார்கள். பெருமானார் ஒரு செய்தியை சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அன்னலாருடைய வார்த்தைகள் அமையும். அதுதான் ஹதீஸுகளை நாம் படிக்கிற பொழுது
நமக்கு அதில் ஒரு சுவை வர வேண்டும். நமக்கு சுவை வர வேண்டும். நாம் படிக்கிறோம், கேட்கிறோம், நமக்கு ஒரு சுவை வர வேண்டும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நிலையை பார்த்தீர்களா? ஒரு காட்டரபி, அதாவது கிராமத்து மனிதர். கிராமத்து மனிதர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? அவர்கள் ஒரு சாதாரணமானவர்கள், பெரிய அறிவாளிகளாக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய குணங்கள் இருக்கிறதே, அது ஒரு வெகுளித்தனமாக இருக்கும் கிராமத்து மக்களுடைய இது. அப்படிப்பட்ட மக்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஃபர்து தொழு சுன்னத்து தொழு என்று சொல்லியிருந்தால் ஒரு சுமை தோண்டி இருக்கும். அப்படிதானே? இப்ப நாம சொல்றோம், ஒரு நாளைக்கு என்னென்னலாம் சுன்னத்துலங்கப்பா அப்படின்னு சொல்லி மதரசாவில் மாணவர்களிடத்தில் உஸ்தாதி சொல்லுகிற பொழுது மாணவர்களுக்கு அது பெரிய பாரம் போல தான் தெரியும். சரி, மதரசாவிலே உஸ்தாதுமார்களுக்கு முன்னால் இருந்து நன்றாக பழகிய மாணவர்கள் தங்களுடைய ஊருக்கு செல்லுகிற பொழுது அப்படியே அதை கடைபிடிப்பார்கள். நாள்பட அது அவருடைய வளமைக்கு வந்து விடுகிறது இல்லையா? இன்றைக்கு நாமெல்லாம் தஹஜ்ஜுதுக்கு எழும்பக்கூடியவர்கள், அப்படிதானே? தஹஜ்ஜுதுக்கு எழும்பக்கூடியவர்கள், தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் எழும்பி பழகினவர்களுக்கு அந்த நேரம் வந்து விடுகிற பொழுது விழிப்பு வந்து விடுகிறது. அல்லாஹ் விழிப்பை தந்து விடுகிறான். அந்த நேரத்தில் எழும்பி தொழுவது என்பது தனி சுவை, ஒரு தனி சுவை தானே. பெருமக்களே, உயர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே எழுந்து தொழுவது என்பது ஒரு தனி சுவை. அந்த அதிகாலை பொழுது எழுந்து நின்று இறைவனை வணங்கி அவனிடத்திலே கரம் உயர்த்தி மன்றாடுவது என்பது ஒரு சுவை. காரணம், அந்த நேரத்தில் தான் இந்த உலகத்தை அல்லாஹ் மிக நெருக்கமாக பார்க்கிறான் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். வானத்தின் அடிவானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். அதுக்கெல்லாம் வேறு பொருள்கள், ஆனால் ஹதீஸினுடைய வார்த்தைகள். அடிவானத்துக்கு அல்லாஹ் வருகிறான், தன்னுடைய அடியார்களை கூப்பிடுகிறான், கேள் என்று சொல்லுகிறான். கேள் கேள், இதுதான் நேரம், நீ என்னிடத்திலே கேட்க வேண்டிய நேரம் இதுதான், கேள், நீ கேட்பதையெல்லாம் தருகிறேன் என்று வாக்களித்திருப்பதாக அல்லாஹுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்களே. அந்த புனிதமான நேரத்திலே நின்று தொழுவது என்பது அது ஆஷிக்கீன்களுக்கு ஒரு சுவையான விஷயம், அல்லாஹ்வை நேசிப்பவர்களுக்கு ஒரு சுவையான காரியம். எதற்காக எடுத்து காட்டினேன் என்று சொன்னால், இந்த சஹாபியிடத்திலே, இந்த தோழரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்ன பொழுது ஃபர்லை சொல்லிவிட்டு, இது உன்மேல் கடமையப்பா, நீ எதை செய்ய வேண்டும், அதே நேரத்தில் உபரியான வணக்கங்கள் உன்னுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது என்று கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது அந்த மனிதர் சொல்லி இருக்க வேண்டும், நான் கடமையை நிறைவேற்றுகிறேன், விருப்பத்தை என் விருப்பம் போல் செய்கிறேன் என்றாவது சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவர் சொன்னார், எப்படி சொன்னார்? என்மேல் அல்லாஹ் ஃபர்லாக்கியவைகளையும் அதுபோல் அல்லாஹ் உபரியாக தந்தவைகளையும் நான் நிறைவேற்றுவேன் என்று அந்த சஹாபி சொன்ன பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு வார்த்தையை கூடவே சொன்னார் அழகாக, லா அத்ததவ்வு ஷைஆ வலா அன்குசு மிம்மா ஃபரலல்லாஹு அலைஹி ஷைஆ. அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, என் மேல் அல்லாஹ் ஃபரலாக்கியதில் நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். இப்படி சொல்லுக்கு நமக்கு ஒரு தைரியம் வருமா? யோசிச்சு பாருங்கள், வந்துருமா? யாரிடத்திலே சொன்னார்? யாரிடத்திலே சொன்னால் வாக்கு தவறக்கூடாதோ, யாரிடத்திலே சொன்னால் வாக்கு மீறக்கூடாதோ, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நிறைவேற்ற வேண்டுமோ, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு முன்னால் சொல்லுகிறார், லா அன்குசு மிம்மா ஃபரலல்லாஹ், அல்லாஹ் ஃபரலாக்கியதில் நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். எவ்வளவு நெருக்கடியான நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வை வணங்குவேன் என்று ஒரு ஆராபி சொன்னாரே. இந்த ஹதீஸ் நான் இங்கு எதற்காக எடுத்து காட்டுகிறேன் என்று சொன்னால், இன்றைய பாடத்தினுடைய ஒரு பொன்மொழியாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸை இந்த சபையில் எடுத்து காட்டுவது எனக்கும் உங்களுக்கும் அதில் பாடம் இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் அதில் பாடம் இருக்கிறது. என்னுடைய மரணம் வரை நான் அதில் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்வதற்கு நமக்கு தைரியம் இல்லை. ஆனால் அந்த கிராமவாசியான அரபி அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு முன்னால் சொல்லுகிறார், நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன் நபியே என்று சொன்ன பொழுது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலஹ இன் ஸதகா அவ் தஹலல் ஜன்னத இன் ஸதகா. உண்மையாக நீ பேசி இருந்தால் நீ வெற்றி அடைந்து விடுவாய், நீ வெற்றி பெற்றவனாகி விட்டாய். இன்னொரு ரிவாயத்தின்படி, அதாவது தஹல ஜன்னத இன் ஸதகா, நீ உண்மை உரைத்திருந்தால் சொர்க்கம் நுழைந்து விட்டாய் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, சொர்க்கம் செல்வதற்கான வழி இலகு என்று சொன்னேன். சொர்க்கம் செல்வது பாரமான வழி அல்ல, அது கஷ்டமான வழி அல்ல, அது இலகுவான வழி. முஹம்மது ரசூலுல்லாஹ், நம்முடைய உயிரினு மேலான கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிற செய்தி, சொர்க்கம் செல்வது மிக இலகு. அந்த ஆராபியான மனிதர் பெருமானாரிடத்திலே வாக்கு கொடுத்தது போல நாம் நடந்து கொள்ளுகிற பொழுது பெருமானாருடைய மறுமொழி, நீ உண்மை உரைத்திருந்தால் சொர்க்கம் செல்லுவாய் என்று சொன்னார்களே, அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அருமையான சகோதரர்களே, நாளை மறு உலகத்திலே நடக்கிற ஒரு செய்தியை பெருமானார் சொல்லுகிறார்கள். அடிக்கடி நாம் கேட்கிற செய்தி, இன்றைய பாடத்திலே வந்திருக்கிற காரணத்தினால் எடுத்து காட்டுகிறேன். நாளை மறு உலகத்திலே நாமெல்லாம் மஹ்ஷர் பெருவழியிலே நிற்க வேண்டும். மஹ்ஷர் என்று ஒன்று கூட்டப்படும். மரணத்துக்கு பின்னால் நீண்ட நெடிய காலங்களுக்கு பின்னால் ஆலமுல் பர்ஸகெல்லாம் தாண்டி, பாஸெல்லாம் தாண்டி, எழுப்புதல் தாண்டி மஹ்ஷர், பிரம்மாண்டமான இந்த பூமி, இந்த பூமியிலே மலை செடி கொடிகள் ஆறுகள் எதுவும் இல்லாமல் வெட்ட வெளியாக ஆக்கப்படுகிற ஒரு மைதானம். நாமெல்லாம் சொல்லுகிற செய்தி சாதாரணமானது, ஹதீஸிலே வருகிற வார்த்தை. ஆனால் அறிவியல் உலகம் இதை ஆய்வு செய்கிறது இல்லையா? அறிவியல் உலகம் இதை ஆய்வு செய்கிறது, விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. பூமிக்கு ஒரு நாள் வரை இருக்கிறது, அன்று இந்த பூமியிலே மலைகளை காண முடியாது, ஆறுகளை காண முடியாது, கடல்களை காண முடியாது, எல்லாம் அழிந்து நொறுங்கக்கூடிய ஒரு நாள் வரை இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சாதாரணமாக சொல்லி சென்றார்கள் உலகத்தினுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய அந்த வார்த்தையில் ஒரு ஹதீஸை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கியாமத் நாள் வந்து விட்டால் ஒரு நாள் என்பது ஒரு வாரம் போல போகும், ஒரு வாரம் என்பது ஒரு மாதம் போல போகும், ஒரு மாதம் என்பது ஒரு வருடத்தை போன்று போகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல, ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல, ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல். எல்லாரும் சொல்றோம் இல்லையா? எல்லாரும் சொல்றோம். போன வருடம் இந்த எளியவனை என்னுடைய காக்கா அழைத்த பொழுது இதே நாளில் வந்து உரை நிகழ்த்தி சென்றேன். இந்த வருடமும் ஆரம்பத்திலே அழைப்பு கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு வர முடியாது, அவங்க தந்த டேட்டில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு முடியலேன்னு சொன்னேன். ஆனாலும் மனசில் ஒரு அடிமனதில் ஒரு சின்ன வருத்தம். புனிதமான ஒரு மஜ்லிஸிலே கலந்துருவதற்கு இவனுக்கும் ஒரு அழைப்பு கிடைத்ததை அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னன்னு தெரியல, அதிசயம். இன்னைக்கு உங்க முன்னால் அல்லாஹ் நிறுத்திட்டான். அப்போ அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என் மீது கொண்ட கருணையின் காரணமாக பெரிய மூத்த உலமாக்கள் உரை நிகழ்த்துகிற புனித சபையிலே எளியவனான எனக்கும் அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கிறான் என்று அல்லாஹ்வே தான் நான் புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அருமையான பெருமக்களை எதற்கு எடுத்து காட்டுகிறேன் என்று சொன்னால், சென்ற வருடம் வந்துவிட்டு சென்ற அந்த சபை அப்படியே மலர்ச்சியாக இருக்கிறது. வருடம் ஒன்று ஓடிவிட்டது. வருடம் ஒன்று ஓடுகிற பொழுது நமக்கு வருகிற எண்ணம் என்ன? நமக்கு நிச்சயிக்கப்பட்ட வயசுல ஒன்று போயிருச்சு இல்லையா? 80ல் 70 போயாச்சு, இனி 10 வருஷம்தான் வச்சுக்கிடுங்க. அவ்வளவு காலம் வேகமாக செல்லுகிறது. இப்படி காலம் வேகமாக செல்லும் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் சொன்னார்களே. இன்றைய விஞ்ஞான உலகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பூமியினுடைய சுழற்சி வேகமாக இருக்கிறது. பூமியினுடைய சுழற்சி வேகமாக இருக்கிறது. நேரத்தில் எந்த குறைபாடும் இல்லை. அன்னைக்கு 24 மணிக்கூர் தான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்ட போதும் இந்த பூமியினுடைய இரவு பகல் என்பது 24 மணிக்கூர் தான். நீண்ட நெடிய காலங்கள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் உலகத்தினுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்த போதும் இந்த பூமியினுடைய இரவு பகல் என்பது 24 மணிக்கூர் தான் இல்லையா? வக்து கணக்கு போடக்கூடிய ஆலிம்கள் சொல்லி படித்து தருவார்களே, சுபுகிலிருந்து லுஹர் வரை எத்தனை மணிக்கூர், எத்தனை டிகிரி சூரியன் சஞ்சரித்தால் லுஹர் வந்துவிடும், எத்தனை டிகிரி சூரியன் சஞ்சரித்தால் அசர் வந்துவிடும், சூரிய அஸ்தமனத்துக்கு எத்தனை டிகிரி, ஃபஜ்ருக்கு எத்தனை டிகிரி இருக்க வேண்டும். ஃபஜ்ர்ல சூரியனே இருக்காது இல்லையா? சுபுகில இரவாக எல்லாம் இருக்கும். அப்போ ஃபஜ்ருக்கு எப்படி கணிப்பது? இதையெல்லாம் நம்முடைய உலமா பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் கற்றுத் தருவார்கள். காலம் அப்படித்தான் இருக்கிறது, காலம் மாறவில்லை. ஆனால் 24 மணிக்கூர் என்பது வேகமாக செல்லுகிறது. அது இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, பூமியினுடைய சுழற்சி வேகம் கூடியிருக்கிறது. இது இப்படி கூடி கூடி செல்லும் என்று சொன்னால் இந்த பூமியிலே நிறைய சேதங்கள், அழிவுகள் எல்லாம் ஏற்பட இருக்கிறது.
இன்னும் ஒரு அதிசயமான செய்தி, இடை செய்தியாக சொல்லி செல்கிறேன். கியாமத்தினுடைய அடையாளங்களை அடுக்குகிற பொழுது அண்ணல் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவார்கள், அரபிய தீபகற்பம், பாலைவனமாக கிடக்கக்கூடிய தீபகற்பம், பசுமையான அதாவது மரங்களும் செடிகளும் ஆறுகளும் நிறைந்த பசுமையான ஒரு தேசமாக மாறாதவரை கியாமத்து வராது என்றார்கள். ஒரு பசுமையான பூமியாக மாறாதவரை கியாமத்து வராது என்றார்கள். இன்று நடப்பது என்ன? பெருமானாரோட தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே புனிதமான ஹரம், அதை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாம் பெய்த மழை இல்லையா, ஆறுகள் பெருக்கெடுத்தன. பாலைவனம் கண்டிராத மழை என்று வரலாறு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு மழையை பார்த்ததில்லை என்று. பெரும் மழை பெய்கிறது. ஆங்காங்கே பாலைவனங்களிலே மலைகளிலே பசும்புற்கள் பூக்க தொடங்கிவிட்டன, ஆறுகள் ஓட ஆரம்பித்து விட்டன. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு நேரே மறுபக்கத்திலே லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படியே தீ, உலகமே கண்டிராத, அதாவது அமெரிக்கா சந்தித்திராத ஒரு மிகப்பெரிய தீ இன்று வரையும் அணையவில்லை. கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், அதுதான் சினிமா உலகத்தினுடைய தலைநகரம். அத்தனை அசிங்கங்களும் அரங்கேறுகிற ஒரு பகுதி, உலகத்தினுடைய கோடீஸ்வரர்கள் வாழுகிற ஒரு பகுதி, லட்சக்கணக்கான பில்லியன் கோடி சொத்துகள் இன்றைக்கு அழிந்து தரைமட்டமாகி கிடக்கிறது இல்ல. காசாவை விட, கஸா என்று அழைக்கப்படுகிற அந்த சிறப்பான நகரத்தை விட 360 கிலோமீட்டர்கள் சுற்றளவு கொண்ட கஸா அவர்கள் அழித்தார்கள். 450 சுற்றளவு கொண்ட லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கு தீக்கீரையாய் இருக்கிறது. கஸாவிலே அடைந்த நஷ்டத்தை விட பல மடங்கு பில்லியன் டாலர் மதிப்பிலே லாஸ் ஏஞ்சல்ஸ் அழிந்திருக்கிறது. எல்லாம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஏற்பாடுகள். ஆக அருமையான சகோதரர்களே, எதற்காக எடுத்துக்காட்டேன் என்று சொன்னால், கியாமத்து நாளினுடைய அடையாளங்களை பற்றி பேசுகிற பொழுது நாம் எல்லாம் இந்த மஹ்ஷர் பெருவழி என்று ஒன்றை நாம் சந்திக்க வேண்டும். நம்முடைய மரணத்துக்கு பின்னால் கபரிலே வாழுவோம், அப்படித்தானே? மரணத்துக்கு பின்னால் கபரிலே வாழுவோம். அது எவ்வளவு காலம்? அல்லாஹு ஆலம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கபரிலே, பர்ஸகிலே இருக்கிறார்கள். அதை தாண்டி செல்லுகிற பொழுது ஒரு காலம் வரும், அன்றைக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் எழுப்புவான். அதுக்கு பாஸ் என்று சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் விசாரணைக்காக வேண்டி அல்லாஹ் மஹ்ஷர் பெருவழியிலே அத்தனை மனிதர்களையும் கொண்டு வருவான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு செய்தி, நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அந்த மஹ்ஷர் பெருவழியிலே சூரியன் ஒரு பனை உயரத்துக்கு நிறுத்தப்பட்டிருக்கும். சூரியனுடைய சூட்டின் காரணமாக இந்த பூமி செம்பு தகடு போல் கொதித்து கொண்டிருக்கும். அந்த கொதிக்கிற இந்த பூமிக்கு மேலே காலில் செருப்பணியாதவர்களாக, பிறந்த மேனியர்களாக மனிதர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் இந்த சுட்டரிக்கிற இந்த அதிபயங்கரமான சூரியனுடைய சூட்டிலே அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அவரவருடைய பாவங்களுக்கு தோதுவாக வியர்வையிலே அவர்கள் முங்கி இருப்பார்கள். அவர்களுக்கு நிழலுக்கான ஒரு இடமே இருக்காது என்றெல்லாம் சொல்லுகிற அருமை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த காலகட்டத்திலே சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி ஃபீ லில்லிஹி, அருமை பெருமானார் சொல்லுகிறார்கள், அந்த காலகட்டத்திலே ஒரு 7 மனிதர்களுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷுக்கு கீழ் ஃபீ லில்லிஹி, அவனது நிழலில் பெருமானாருடைய வார்த்தையை அப்படியே சொல்ல வேண்டும். ஃபீ லில்லிஹி, அவனது நிழலில். அதுக்கு விரிவுரை எழுதுகிற பெருமக்கள் சொல்லுவார்கள் அவனுடைய அரசனுடைய நிழலில் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் சொல்லுவார்கள். ஆக ஃபீ லில்லிஹி, அவனது நிழலில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 7 நபர்களுக்கு நிழல் கொடுப்பான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். அந்த 7 பேர்கள் யாரெல்லாம்? ஒன்று இமாமுன் ஆதிலுன், நீதி நேர்மையோடு இந்த உலகத்திலே நடந்து கொண்ட ஒரு இமாம் என்று சொன்னால் ஒரு தலைவர். அது ஒரு மஹல்லா ஆகட்டும், அல்லது ஒரு பஞ்சாயத்து ஆகட்டும், அல்லது ஒரு நகராட்சி ஆகட்டும், அல்லது ஒரு நகராட்சி ஆகட்டும், அல்லது ஒரு மாநிலமாகட்டும், அல்லது ஒரு தேசமாகட்டும், எதுவாக இருந்தாலும், அல்லது ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் யாராக இருந்தாலும், ஒரு சமூகத்தினுடைய தலைவன் யாராக இருந்தாலும், இமாமுன் ஆதிலுன், நீதியாக நடந்து கொண்ட, நேர்மையாக நடந்து கொண்ட ஒரு தலைவனுக்கு அவனது அரசுக்கு கீழ் அல்லாஹ் நிழல் கொடுப்பான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 2 ஸலாத்து சொல்லுவோமா?
اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم. சகோதரர்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஏழு கூட்டத்தார்களுக்கு அல்லாஹு தாலா அன்றைக்கு நிழல் வழங்குவான். அதிலே முதன்மையான நபர் இமாமுன் ஆதிலுன். இரண்டாவது அருமை நாயகம் சொல்லுவார்கள், வஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை நேரத்தை செலவழித்த ஒரு இளைஞன். صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر تمامي ورحم القاهر يا نجل النهبي وحميه كل وحميه بالبخاري صلواتي على النبي سلامي وهو خير الأنام بدر التمام. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இரண்டாவது நபர் வன் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன்னுடைய வாலிபத்தை செலவழித்த ஒரு வாலிபன். இவனும் அரசனுடைய நிழலிலே தங்குவான். என் அருமையான பெருமக்களே, நம்மை நாம் பரிசோதித்து செல்லுவோம். இந்த இரண்டு நிலைகள் நமக்கு ஏற்பட்டு நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தோம்? நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டியது போல அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழ்கிற வாழ்க்கை என்று சுட்டி காட்டினேனே, அந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே நாம் கடந்து வந்த அந்த காலங்கள் ஒன்று இமாமுன் ஆதிலாக இருந்தோமா, அல்லது பெருமானார் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன் வாலிபத்தை செலவழித்த ஒரு வாலிபனாக இருந்தோமா? இன்னும் சொன்னார்கள் பெருமானார், வரஜுலுன் ذكرல்லாஹ ஃபீ خلاء ففاضت عيناه, தனிமையிலே இருந்து தனிமையிலே அமர்ந்து யாருக்கும் தெரியாத ஒரு மறைவிடத்திலே அமர்ந்து அல்லாஹுவை பயந்து தன் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டுகிற ஒரு அடியான். அல்லாஹுவை பயந்து தனிமையிலே அமர்ந்து, ஏன்னா 4 பேருக்கு முன்னால் இருந்து அழுகிறது வேற, தனிமையிலிருந்து அழுவது வேறு. 4 பேருக்கு முன்னால் இருந்து நடிக்கலாம், அப்படித்தானே? நான் பெரிய பயபக்தியானா காட்டலாம், பெரிய தக்குவா உள்ளவனை போல காட்டலாம், அதெல்லாம் இல்லை. தனிமையிலே அமர்ந்து அல்லாஹுவை பயந்து தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டுகிற ஒரு அடியான். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானாக. எல்லாருக்கும் சாதிக்கும், எல்லோருக்கும் சாதிக்கும், அப்படித்தானே? எல்லோருக்கும் சாதிக்கும். தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயந்து அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டுமே என்கிற ஆர்வத்தோடு தன்னுடைய கண்கள் இந்த கண்ணீரை சொட்டுகிற ஒரு அடியான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவதாக சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் ஃபில் மஸ்ஜிதி, எந்த நேரமும் பள்ளியோடு தன்னுடைய இதயத்தை சேர்த்து கொண்ட ஒரு மனிதன், சதா பொழுதும் பள்ளி 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 என்ற நினைவோடு இருந்தவன். பள்ளிக்கு செல்ல வேண்டும், பள்ளி தொழ வேண்டும், இமாம் ஜமாஅத்தாக தொழுது கொள்ள வேண்டும், இமாம் ஜமாஅத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கு வருவது. ஜமாஅத்து பள்ளிக்கு வர்றது, தனியா தொழலாம், வீட்டில் தொழலாம் இல்லையா, கடைகளில் தொழலாம் இல்லையா? ஏன் மஸ்ஜிதை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மஸ்ஜிதுக்கு வர வேண்டும், மஸ்ஜிதிலே தொழ வேண்டும், மஸ்ஜிதிலே தன்னுடைய இதயத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி சதா பொழுதும் மஸ்ஜிதோடு தன்னுடைய உள்ளத்தை சேர்த்து கொண்ட ஒரு அடியானுக்கு அர்ஷின் கீழ் நிழல் பெறும் பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கிறான். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி பரஸ்பரம் அன்பு கொண்ட 2 மனிதர்கள், 2 பேர் நண்பர்களாக இருக்கிறாங்க. அந்த 2 பேருடைய நோக்கமும் என்னதான்? அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே அவர்களுடைய அன்பு இருக்கிறது, வேறு எந்த நோக்கமும் இல்லை. அப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி பரஸ்பரம் அன்பு கொண்ட 2 மனிதர்கள், வரஜுலுன் தஅத்துஹு இம்ராஅத்துன் ذات மன்சிபின் வஜமாலின் இலா நஃப்ஸிஹா,
நல்ல பேரழகும் பெரும் செல்வமும் கொண்ட உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு அழகிய பெண் தன்னோடு உறவு கொள்ள அழைத்த பொழுது, இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி விலகி கொண்ட ஒரு மனிதன், ஏதோ ஒரு அடிமை பெண்ணையோ அல்லது ஏதோ ஒரு கூலி வேலை அந்த மாதிரி செய்யக்கூடிய பெண்ணை ரசூலுல்லாஹ் ஓம காட்டல. பெரும் செல்வந்தி, அதுபோல உயர் குடும்பத்திலே பிறந்த அழகிய மங்கை, அழகானவள், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு தன்னோட உறவுகள் ஒருவனை அழைக்க, அவனோ நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த தவறான செயல்களில் ஈடுபடாமல் தன்னை தற்காத்து கொண்ட ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் அரசின் கீழ் நிழல் கொடுக்கிறான். வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா ஸனஅத் யமீனுஹு. வலது கரத்தால் கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியாமல், இடது கரத்துக்கு தெரியாமல் வலது கரத்தால் தர்மம் செய்கின்ற ஒரு தர்மிஷ்டன் என்றார்கள் பெருமானார். அதாவது தான் கொடுக்கிற சதக்காக்களை, தர்மங்களை, இன்ன பிற உபகாரங்களை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல், பெருமைக்காக வேண்டி கொடுக்காமல், ரகசியமாக மறைமுகமாக அல்லது விளம்பரத்தை விரும்பாமல் அல்லாஹ்வை நாடி தான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுக்கின்ற ஒரு தர்மிஷ்டன் நாளை அவனது நிழலில் தங்குவான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 7 கூட்டத்தவர் அல்லாஹ் நம்ம ஏதேனும் ஒரு கூட்டத்தில் இணைப்பானாக. நாமெல்லாம் பலவீனமானவர்கள், நாமெல்லாம் பாவம் செய்து கொண்டிருப்பவர்கள். கிருபையாளனான கருணையாளனான அல்லாஹ் இந்த புனிதமான மஜ்லிஸினுடைய பரக்கத்தை கொண்டு இந்த 7 கூட்டத்தில் ஏதேனும் ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. நம்முடைய பெற்றோர்களை சேர்ப்பானாக, பிள்ளைகளை சேர்ப்பானாக, சொந்தங்கள் பந்தங்களை சேர்ப்பானாக. மஹ்ஷரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மஹ்ஷரில் நிறுத்தப்படுகிற பொழுது இந்த 7 கூட்டத்தார்கள் ஏதேனும் ஒரு கூட்டத்தில் உள்ளவனாக நீ இருக்க வேண்டும். அதானே படிப்பின. சும்மா அப்படி செய்தியை சொல்லிட்டு போறதா இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அன்போடு உபதேசிக்கிற உபதேசம், இந்த 7 பேரில் ஏதேனும் ஒரு கூட்டத்தில் நீ ஆகிவிடு. காரணம், மஹ்ஷரை பற்றி உனக்கு தெரியாது, மஹ்ஷர் எப்படிப்பட்டது என்று உனக்கு தெரியாது, அனுபவம் கிடையாது. பகல்ல அடிக்கிற வெயிலையே ரோட்ல செருப்பு இல்லாம நடக்க முடியல, எங்காவது ஒதுங்கினா கொள்ளான்னு தோணுது, ஏதாவது ஐஸ் வாட்டர் குடிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுது. அப்படிப்பட்ட நிலையில பனை உயரத்தில் நிறுத்தப்படுகிற சூரியனும், அந்த சூட்டின் காரணமாக செம்பு தகடாய் மாறி கிடக்கக்கூடிய பூமியும், அதிலே காலில் செருப்பு இல்லாமல் நிறுத்தப்பட்ட அனுபவம் நமக்கு கிடையாது, நம் முன்னோர்களுக்கு கிடையாது. நம்ம வாப்பா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அதை பார்க்கல இல்லையா? யாரா பார்த்தார்களா? ஏன் பார்க்கல? மஹ்ஷர் வரல, மஹ்ஷர் வரல, மஹ்ஷர் வர இருக்கிறது. ஆக அருமையான பெருமக்களே, அந்த மஹ்ஷர் பெருவழியை பற்றி பயந்து கொள்ள அருமை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இப்படி ஏராளமான செய்திகளை பெருமானார் சொல்லித் தருவார்கள் இன்றைய பாடத்திலே. அருமையானவர்களே, இங்கே நான் சொல்லுகிற செய்தி, நாம் சுவனம் செல்வதற்கு நமக்கு இலகுவான வழிகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக நாம் வெற்றி பெறலாம். பெருமானாருடைய ஒரு பொன்மொழியை பாருங்கள். அடுத்ததாக இதே பாடத்திலே வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாம் எல்லாம் கேள்விப்பட்ட செய்திதான். சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தில் ஈமான். 3 குணங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவன் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டான் என்றார்கள். 3 குணங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவன் ஈமானுடைய சுவையை அடைந்து கொண்டான், அதை பெற்றுக்கொண்டான் என்றார்கள். ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கிறதாம். சொல்லுவது யார்? நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஈமானுக்கு ஒரு சுவை. ஹல்வா சாப்பிட்டா நாக்கில் தெரியும் சுவை, பிரியாணி சாப்பிட்டா நாக்கில் தெரியும் சுவை. இப்படி ஏராளமான சுவைகளை எல்லாம் நாம் சுவைத்து இருக்கிறோம். ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு சுவையை நீங்கள் சுவையுங்கள் என்பது பெருமானாருடைய நோக்கம். நானும் இதுவரைக்கும் சுவைச்ச மாதிரி தெரியல,
உங்களை எத்தனை நல்ல மனிதர்கள் சுவைத்தீர்களோ அது எனக்கு தெரியாது. அந்த ஈமானுடைய சுவையை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தெல்லாம் நமக்கு நசீவாக்குவானாக. காரணம், ஈமானுக்கு ஹலாவத்தில் ஈமான், ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது. அந்த சுவையை அடைந்து கொண்டான் 3 குணங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ அந்த 3 குணங்கள் என்ன? பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அயகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹும் ரசூலும் இரண்டும் அவனுடைய அத்தனை பொருட்களை விட, எல்லாவற்றையும் விட, அவனுடைய ஆன்மாவை விட, அவனது சொத்து சுகங்களை விட, அவனது பெண்டு பிள்ளைகளை விட, அவன் குடும்பத்தை விட, அவனுடைய அத்தனை வகையான சொத்துக்களை விட அல்லாஹும் ரசூலும் அவனுக்கு பிரியமானவர்களாக, அன்பானவர்களாக, அவன் உள்ளத்திலே நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். இது வந்துருச்சுன்னா ஈமானுக்கு சுவை வந்துருமா? எல்லாத்தையும் விட அல்லாஹும் ரசூலும் அவனுக்கு மிக பிரியமானவர்களாக ஆக வேண்டும். ஒரு வரலாறு, நீண்ட செய்தி, சுருக்கமாக அருமையான பெருமக்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களே 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேர் அன்னைக்கு வாழ்ந்த அரசன் அவங்கள முஸ்லீமாக வாழ விடல. அவங்களை எப்படியாவது காஃபிர் ஆக்கிறோம். நான் வணங்குற தெய்வத்தை நீ வணங்கணும், நான் சொல்ற சட்ட பிரகாரம் தான் நீ வாழணும். இன்னைக்கு அந்த நெருக்கடி நமக்கு வந்திருக்குல்ல. இந்தியா மொத்தமும் அதுதான் நெருக்கடி முஸ்லிம்களுக்கு. நான் சொல்ற தெய்வத்தை நீ வணங்கணும், நான் வணங்குற தெய்வத்தை நீ வணங்கணும், நீ உன் மார்க்கத்தை விட்டுறணும், இல்லையா? அப்படிதானே? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனாலும் இந்திய முஸ்லிம்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியத்தை பாருங்க. கழுத்தில் கத்தியை வச்சுட்டு சொல்லடா ஜெய் ஸ்ரீராம்னு சொன்ன போதும் சொல்ல மாட்டேன் என்று ஷஹாதத்தை ஏற்று வீர மரணத்தை தழுவிய எத்தனையோ சகோதரர்களை குஜராத்தில், யூபியில் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஈமானுடைய சுவை ஹலாவத்தில் ஈமான், ஈமானுடைய சுவை முடியாது, நீ என்ன சொன்னாலும் முடியாது. அதை பார்க்கிறப்போ சஹாபாக்களுடைய அந்த காலம் இன்னும் கனிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. சஹாபாக்களுக்கு நிகரான அந்த தியாகம் உள்ள முஸ்லிம்கள் உலகத்தில் வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள், இல்லையா? ஏராளமான செய்தி சொல்லணும், நேரம் இல்லை. அருமையான பெருமக்களே, பாலஸ்தீனம் இன்றைக்கு அழிந்து கிடக்கிறது. லட்சக்கணக்கிலே, நான் சொன்னது போல கோடிக்கணக்கான டாலர் பெருமானம் உள்ள கட்டிடங்கள் அழிந்து தரைமட்டமாகி சுக்குநூறாகி கிடக்கிறது, இல்லையா? அகதிகள் தங்களுடைய நாடுகளுக்கு போகலாம் என்று இஸ்ரேல் திறந்து விட்ட போதும் அமெரிக்காவில் ஒரு காமெடியன் அதிபராக வந்திருக்கான் 2வது கட்டமா, இல்லையா? அமெரிக்காவிலே ஒரு மிகப்பெரிய காமெடியன் என்ன அதிபராக வந்திருக்கிறான். கஸாவுடைய முஸ்லிம்கள், பாலஸ்தீன முஸ்லிம்கள் பக்கத்து நாடான எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் போ, இந்த பூமியை காலியாக்குன்னு சொல்றான். ஏன்? இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காக கஸாவை காலி செய்ய சொல்லுகிறான். சொன்னது இஸ்ரேல் சொன்னா சரின்னு பார்த்துக்கலாம். எங்கோ இருக்கக்கூடிய ஒருத்தன் சொல்றான், அவனை காமெடியான்னு சொல்றதை விட வேற என்ன சொல்றது? அவன் என்ன நினைச்சான் முஸ்லிம்களை பற்றி? கஸாயை விட்டுட்டு அத்தனை பேர் எகிப்து ஓடிடுவாங்களா? அல்ல ஜோர்டானை ஓடிடுவாங்களா? அவன் வாசலை திறந்து கொடுத்தாலும் கஸா முஸ்லிம்கள் போக மாட்டார்கள், வீர மரணம் அடைவார்களே தவிர அந்த மண்ணை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதானே உண்மை, அதான் நடக்க போகிறது. எத்தனை பெரும் பெரும் ஆயுதங்களை, அதாவது பைடம் கொடுக்காத அனுமதிக்காத குண்டுகளை எல்லாம் இப்ப இந்த ஆளு வந்து அனுமதிச்சாச்சான் போடுறதுக்கு. அமெரிக்கா கொடுக்க போகுது. எத்தனை குண்டுகளை போட்டு அழித்தாலும் கஸாவினுடைய அந்த வீர மக்கள் தன்னுடைய தாய் நாட்டுக்காக போராடுவார்கள். இந்திய சுதந்திரத்துக்காக இந்திய முஸ்லிம்கள் பாடுபட்டது போல, இந்திய சுதந்திரத்துக்காக இந்திய முஸ்லிம்கள் பாடுபட்டது போல, கஸாவுடைய சுதந்திரத்திற்காக, பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரத்திற்காக, நபிமாருடைய புனித பாதங்கள் பட்ட அந்த மண்ணை பாதுகாப்பதற்காக அந்த நாட்டு மக்கள் வீர மரணத்தை தழுவார்களே தவிர பயந்தோட மாட்டார்கள். அல்லாஹ் உறுதுணையாக இருப்பானாக, வெற்றி அல்லாஹ் வழங்குவானாக. புனிதமான இந்த மஜ்லிஸில் இன்று கேட்கிற துஆ அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம் சகோதர முஸ்லிம்கள், பாலஸ்தீன முஸ்லிம்களுடைய உள்ளத்தையும் அவருடைய பாதங்களையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவானாக. அவர்கள் ஒரு காலம் விரண்டோட மாட்டார்கள், தங்கள் மண்ணை விட்டு செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு எகிப்தும் ஜோர்டானும் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து கொடுத்தாலும் வேண்டாம்,
அது எங்களுக்கு வேண்டாம். இந்த மண்ணிலே வீழ்ந்து வீரமரணம் அடையுமே தவிர இந்த மண்ணை எவனுக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற உறுதியோடு நிற்கிறார்கள். எத்தனையோ தலைவர்களை போர்க்களத்தில் இழந்தார்கள், ஆனாலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கஸா முஸ்லிம்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இஸ்ரேல் தோற்றிருக்கிறது. உலக நாடுகளுக்கு முன்னால் இஸ்ரேல் இன்றைக்கு மானக்கேடு அடைந்திருக்கிறது. காரணம், உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆயுதங்களை வைத்துக் கொண்டு எங்க நாட்டை எவரும் நெருங்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு இஸ்ரேல் இன்றைக்கு பின்வாங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது கஸா முஸ்லிம்களுடைய வெற்றி. அல்லாஹ் அந்த வெற்றியை மென்மேலும் பெருகச் செய்வானாக. அருமையான சகோதரர்களே, எதற்காக எடுத்து காட்டுகிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹும் ரசூலும் உனக்கு அத்தனைவற்றையும் விட மிக பிரியமானவனாக அல்லாஹ்வும் ரசூலும் ஆக வேண்டும். அப்படி ஆனால் தான் நீ ஈமானுடைய சுவையை சுவைப்பாய் என்றார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள், வஅய்யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ். ஆரம்பத்திலே காட்டிய ஒரு ஹதீஸை போல இந்த இடத்திலும் பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒருவர் இன்னொருவரை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பது, ஒருவர் இன்னொருவரை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பது, வஅய்யக்ரஹ அய்யஊத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹு அய்யுக்தஃப ஃபின்னார். குஃப்ரிலே செல்வது, ஈமானை இழப்பது, அது உன்னை தீயிலே போட்டு பொசுக்குவதை விட நீ எப்படி பொசுக்குவதை விரும்ப மாட்டாயோ, நெருப்பில் எரிந்து சாம்பலாவது எப்படி நீ விரும்ப மாட்டாயோ, அதுபோல குஃபுரிலே செல்வதை நீ வெறுக்க வேண்டும். குஃபுர் உன்னிடத்திலே வந்துவிடக் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இந்த விஷயம் யாருடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறதோ அவர்களுக்கு ஈமானுடைய சுவை கிட்டும் என்றார்கள். ஈமானுடைய சுவையை சுவைக்க வேண்டுமானால் 3 குணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டும். ஒன்றாவது குணம், அல்லாஹும் ரசூலும் நம்முடைய ஆன்மாவை விட, நம்முடைய சொத்து பத்துகளை விட, நம்முடைய குடும்பத்தை விட மிக பிரியமானவர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது, ஒருவரை நேசிப்பது, ஒருவரிடத்திலே அன்பு காட்டுவது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக வேண்டும். மூன்றாவது, எந்த நிலையிலும் நம்முடைய வாழ்வில் குஃபுர் வந்துவிடக்கூடாது. இந்த 3 குணங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்துக் கொள்ளுவார்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1-2 செய்திகளோடு சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். அருமையான பெருமக்களே, இன்றைய பாடத்திலே, இன்றைய ஜுஸுவிலே, அதாவது இன்றைக்கு ஓதப்பட்ட பாடத்திலே நமக்கு கிடைக்கிற இன்னொரு செய்தியை பாருங்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், காலத்தினுடைய நெருக்கடி, உலகத்தினுடைய நெருக்கடி, உலக முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விடலாம் என்ற கற்பனை கனவு எந்த அளவுக்கு உலக தலைவர்களிடத்திலே மிகைத்திருக்கிறதோ, மறுபக்கத்திலே இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2050 இந்தியாவில் பாதி, அதாவது இந்திய ஜனத்தொகையிலே பாதியை முஸ்லிம்கள் தொட்டு விடுவார்கள், இஸ்லாம் வளர்ந்துவிடும் என்கிற கருத்து கணிப்புகள் எல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது உலக தலைவர்களை எல்லாம் பதட்டமடைய வைத்திருக்கிறது. இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆரம்ப காலத்திலே எப்படி நம்முடைய முன்னோர்களான அருமை சஹாபாக்கள் தீனுல் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பொழுது எப்படி அவர்களுடைய நிலை இருந்தது என்பதை இன்றைய பாடம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே கஅபாவுடைய சுவரிலே தன்னுடைய முதுகை சாய்த்தவர்களாக அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். பெரும் கவலை பெருமானாருடைய உள்ளத்திலே இருக்கிறது. காரணம், அந்த காலத்தினுடைய நெருக்கடி அப்படிப்பட்டது. கஅபாவுடைய சுவரிலே தன்னுடைய முதுகை சாய்த்தவர்களாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்களே ஒரு கூட்டத்தார்கள் வந்தார்கள். பெருமானாரிடத்திலே கேட்டார்கள், அலா தந்தஸிரு லனா அலா ததுஉ லனா, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டாமா, எங்களுக்காக நீங்கள் உதவியை தேட வேண்டாமா என்று கேட்கிறார்கள். என்ன காரணம்? அடியும் அதுபோல மிகப்பெரிய தொல்லைகளும் ஆளாக்கப்பட்டு பெரும்பெரும் ரணங்களை சந்தித்துக் கொண்டு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த தீனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், அல்லாஹ்வுக்காக நிலைத்து நிற்கிற காரணத்தினால் அந்த கடுமையான கஷ்டங்களை சந்தித்த அந்த பெருமக்கள் பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள், எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யலாமே என்று கேட்டபொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். காபாவோடு சாய்ந்திருந்த பெருமானார் அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்து விட்டு சொன்னார்கள், மெதுவாக சொன்னார்கள், கது கான மன் கபலக்கும், கது கான மன் கபலக்கும், உங்களுக்கு முன்னால ஒரு சமுதாயம் இருந்துச்சு, உங்களுக்கு முன்னாலேயும் ஒரு சமுதாயம் இருந்துச்சு. யூஹது ரஜுலு, அதில் ஒரு மனுஷனை பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துவார்கள். ஃபயுஹ்ஃபரு லஹு ஃபில் அர்லி,
பூமியிலே பெரும் குழி தோண்டி அதுக்குள்ளே நிறுத்துவார்கள். அந்த பூமிக்குள்ளே அந்த மனிதனை நிறுத்துவார்கள். மின்சார், மரம் அறுக்கக்கூடிய ரம்பம் கொண்டு வரப்படும். அவருடைய உச்சந்தலையிலே வைக்கப்படும். அவர் அப்படியே 2 துண்டாக பிளக்கப்பட்டார். அந்த பயங்கரமான இரும்பு, நான் பார்த்திருக்கவில்லை, மரம் அறுக்கக்கூடிய ரம்பம் எப்படி இருக்கும், அதை வச்சு அறுத்தார்கள். இரும்பினாலான சீப்பினால் உடம்பை அப்படியே சீவி எடுத்தார்கள். மாதூன் அல்லஹ்மிஹி வஅல்மிஹி, அவங்களுடைய எலும்பு வர, உடம்பினுடைய நரம்பு எலும்பு வர அந்த மாமிசங்களை இரும்பு சீப்பினால் அப்படி சீவினார்கள். ஃபமா யசுத்துஹு தாலிக அன் தீனி, ஆனாலும் அவருடைய தீனை விட்டும் அவர்களை எதுவும் அவர்களால் செய்ய முடியவில்லை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற செய்தி. ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக குழி தோண்டி அதில் நிறுத்தி அதில் ரம்பத்தை கொண்டு வந்து 2ஆக அந்த உடம்பை பிளந்து போட்டார்கள். அப்படி பிளப்பதற்கு முன்னால ஒரு முதல் கட்ட நடவடிக்கை இரும்பு சீப்பினால் சீவி பார்த்தார்கள். சாதாரண சீப்பு வச்சு நம்ம உடம்புல சீவினா நமக்கு 2வது சீவும் நோகும் இல்லையா, இந்த பிளாஸ்டிக் சீப்பு வச்சு இரும்பு சீப்பினால் சீவி பார்த்தார்கள். அதற்கு பின்னாலே ஈமான விடாத காரணத்தினால் இந்த ரம்பத்தால் அறுத்து போட்டார்கள். இப்படி நடந்த போதும் கூட அவர்களை தீனை விட்டு மாற்ற முடியவில்லை. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லயதமன்ன ஹாதல் அம்ரு ஹத்தா யஸீர ராகிபு மின் ஸன்ஆ இலா ஹலர மௌத் லா யகாஃபு இல்லல்லாஹ். என்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஒரு பயணி சன்ஆயிலிருந்து ஹலர மௌத் வரை எந்தவித பயமும் இல்லாமல், யாரை பற்றிய அச்சமும் இல்லாமல், அல்லாஹ்வை தவிர வேறு எவரை பற்றிய அச்சமும் இல்லாமல் நடந்து செல்லக்கூடிய ஒரு காலம் வரும். அது கண்முன்னே காணுகிறேன் என்று அருமை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷமா அரபிய தீபகற்பம் அதை தான் கண்டுகொண்டிருக்கிறது இல்லையா. பெருமானாருடைய காலத்துக்கு பின்னால் இருந்து 1400 ஆண்டு காலமாக அரபிய தீபகற்பம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய உண்மை என்ன? நம்ம நாடா? நம்ம நாடா? அருமையான சகோதரர்களே, கல்கட்டால ஒரு நர்சிங் பெண்மணியை கற்பழித்தவன், அவனுக்கு ஆயுள் தண்டனை. கேரளாவில் பாடசாலையில் தன்னுடைய காதலனை விஷஞ்சரித்து கொன்றவளுக்கு மரண தண்டனை. இந்திய நீதிமன்றம் கொடுக்கிற வழக்குகள் எத்தனை வழக்குகள் இல்லையா. இதுபோல இந்தியாவா அல்ல இந்தியாவை போன்ற நாடுகளா? அரபிய நாட்டிலே இன்றைக்கும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழி அப்படியே நிலைத்து நிற்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவுக்குள் ஒரு மனிதன் தன்னுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு பெண்மணி தன்னுடைய கழுத்து நிறைய நகைகளை அணிந்து கொண்டு அவள் தைரியமாக அந்த பூமியிலே நடமாடக்கூடிய ஒரு காலம் வரும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், ஓனாய் இருக்கிறதே அது அது ஆட்டோடு நிற்கும் என்று சொன்னார்கள். ஓநாய்க்கு சுபாவம் என்ன? ஆடை விரட்டி பிடித்து அதை கடித்து குதறி வேட்டையாடுவது. ஆனால் ஓநாயும் ஆடும் ஒரே குட்டையிலே உணவருந்தக்கூடிய ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். அதை பற்றிய செய்தி உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையிலே கூட நடந்தது, வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம். ஓநாய் ஆட்டை அடித்த பொழுது அந்த செய்தியை கேட்டவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்டினுடைய ஹலீஃபா மௌத்தாகி விட்டார் என்று. ஓநாய் ஆட்டை அடித்த போது சொன்னார்கள், இந்த நாட்டினுடைய ஹலீஃபா மௌத்தாகி விட்டார் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலாக்கின்னகும் தஸ்தாஜிலூன். ஆனா நீங்க தான் ரொம்ப அவசரப்படுறீங்க. இவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் இந்த முன்னோர்கள் சந்தித்தார்கள், இவ்வளவு சிரமங்களை எல்லாம் சந்தித்தார்கள். அவ்வளவு சிரமங்கள் இருந்தும் கூட தீனை விட்டும் அவர்களை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை
அவர்களுக்கு ஏற்படவே இல்லை, எல்லாவற்றையும் சந்தித்தார்கள். நீங்கள் இவ்வளவு கஷ்டங்களை பார்த்துவிட்டு இவ்வளவு அவசரப்படுகிறீர்களே, என் உம்மத்தின் நிம்மதியாக வாழக்கூடிய காலம் வரும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, நிறைவுக்கு வருகிறேன், ஒரு செய்தியை கொண்டு முடிவுபடுத்துகிறேன். இன்னொரு செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய பாடத்தில் நமக்கு தருவார்கள். அந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தக்ததில ஃபிஅத்தானி தஅவாஹுமா வாஹிதா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியை கேளுங்கள். அதாவது கியாமத்தினுடைய அடையாளங்கள், ஏராளமான அடையாளங்களிலே ஒரு அடையாளத்தை பெருமானார் சுருக்கமாக சொன்னார்கள். என் சமுதாயத்தில் 2 கூட்டத்தார்கள் அடி வைப்பார்கள். ஆனால் அவளுடைய வாதம் ஒன்றுதான், விஷயம் ஒன்றுதான். தராவீஹ் தொழணுமா வேண்டாமா? அடி ஒரு மஹல்லில. ஏங்க, இரவு நேர தொழுகை உண்டா இல்லையா? உண்டு. இரவு நேர தொழுகை உண்டா இல்லையா? உண்டு. இரவு நேர தொழுகையில் எத்தனை ரக்காத் என்பதுதானே பிரச்சனை. இரவு நேர தொழுகை உண்டா இல்லையா? எல்லா கோஷ்டிகளும் அங்கீகரிக்கு இரவு நேர தொழுகை உண்டு. இரவு நேர தொழுகை உண்டு. ஆனா இரவு நேர தொழுகை எத்தனை ரக்காத் தொழ வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. என் உம்மத்திலே லா தகூமு ஸாஅத்து தக்ததில ஃபிஅத்தானி, 2 கூட்டத்தார்கள் அவர்கள் அடி வைப்பார்கள். தஅவாஹுமா வாஹிதா, ஆனா அவங்க 2 பேருடைய தாவாயும் ஒண்ணுதான் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், எந்த கருத்து வேறுபாடு இல்லையே. சுன்னத்து வல் ஜமாஅத் மக்கள் அல்லாஹ்வுக்கு எதையாவது கற்பனை செய்கிறார்களா, கற்பித்தார்களா? இல்லையே. அல்லாஹ் அல்லாது வேற எந்தையாவது அவர்கள் வணங்குகிறார்களா? இல்லையே. அல்லாஹ் ஏகன், அல்லாஹ் ஒருவன், சர்வத்தனையும் படைத்தவன் அவன்தான், சர்வ சக்திக்கு சொந்தக்காரன் அவன்தான், வணக்கத்திற்குரியவன் அவன் மட்டுமே. இல்லையே, அல்லாஹ் அல்லாஹ் இன்னொன்றை வணங்கவில்லையே, ஏற்றுக்கொள்ளவில்லையே. எல்லோருடைய வாதம் ஒன்றுதானே, அல்லாஹ் தான் இலாஹ். ஆனால் அல்லாஹுடைய கட்டளையான இறைநேசர்களை மதிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் பிரச்சனை. அல்லாஹுவை பற்றி பிரச்சனை இல்லை, இறைநேசர்களை மதிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் பிரச்சனை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், லா தகூமு ஸாஅத்து, கியாமத்தினால் வராது, தக்ததில ஃபிஅத்தானி, 2 கூட்டத்தார்கள் அடி வைத்துக் கொள்ளுவார்கள். தஅவாஹுமா வாஹிதா, அவர்களுடைய தாவா ஒன்றாகவே இருக்கும், அவர்களுடைய மூல விஷயம் ஒன்றாகவே இருக்கும் என்றார்கள். அப்போ இப்படிப்பட்ட, அதாவது அடிப்படை ஒன்றாகவே இருக்க, அந்த அடிப்படை ஒன்றாக இருக்கக்கூடியவர்களை பரஸ்பரம் அடி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அப்போதுதான் இந்த கியாமத்து ஏற்படும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லு. இப்படி ஏராளமான பாடங்கள் இருக்கிறது சகோதரர்களே, நேரம் இல்லை. ஆக நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்றைக்கு நமக்கு ஓதப்பட்ட ஜுஸுவில் இருந்து நிறைய பாடங்களை நாம் பார்க்கிறோம். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற வாழ்க்கையினுடைய நடைமுறைகள் நிறையவே இருக்கிறது. அவைகளையெல்லாம் வெறுமனே நாம் ஓதி சென்றால் போதாது என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ், பரக்கத்தான ஒரு மஜ்லிஸ், அழகான ஒரு மஜ்லிஸ். நீண்ட நெடிய காலமாக இந்த மஜ்லிஸிலே துஆவுக்கு இந்த அடியேன் பல்லாண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவானாக, அவனுடைய மக்ஃபிரத்தை தருவானாக. என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு எந்தெந்த மஜ்லிஸ்கள் காரணமாய் அமையுமோ அந்த மஜ்லிஸ்களுக்கெல்லாம் நான் செல்ல வேண்டும் என்கிற ஆவல் நம்மில் எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே சிறப்பான இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதை உருவாக்கிய முன்னோர்களுடைய மன்னர்களை எல்லாம் அல்லாஹ் ஒளிமயமான இடமாக்குவானாக, சுவன பூந்தோப்பாக ஆக்குவானாக. ஹபீபான நபி, முத்தான நபி, நம் உயிரினும் மேலான கண்மணியான நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அமுத மொழிகளான ஹதீஸுகளை ஓதுவதற்கும், அதை கேட்பதற்கும், அதை பற்றி உண்டான விளக்கங்களை பெற்று அதன்படி நடந்து கொள்வதற்கும், அதனுடைய பரக்கத்துகளை பெறுவதற்கும் அல்லாஹ் நமக்கு நல்ல வாய்ப்பை நம்முடைய முன்னோர்களால் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அருமையார்
சகோதரர்களே, நூற்றாண்டை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாமெல்லாம் அல்லாஹுவிடத்திலே வேண்டுகிறோம். அல்லாஹுவே, கருணையாளனே, கிருபையாளனான நீ மேலான உன்னுடைய ரஹ்மத்தினால், மேலான உனது அருளினால் இந்த மஜ்லிஸை எங்கள் பின் தலைமுறையினரும் இதுபோன்று சிறப்பாக நடத்தி, இதைவிட மென்மேலும் சிறப்பாக நடத்தி, உலகத்தினுடைய அருள்களெல்லாம் இந்த மஜ்லிஸை கொண்டு பெறுவதற்கும், இந்த உம்மத்தினுடைய துவாக்கள் கபூலாகுவதற்கும், இந்த உம்மத்தினுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கும் இந்த மஜ்லிஸை நீ காரணமாக்கி தருவாயாக என்ற நல்ல துவாவை அல்லாஹ்வுடைய முன்னால் வைப்போம். இந்த எளியோனுக்கு இந்த வாய்ப்பை அளித்த நிர்வாக பெருமக்களுக்கும், குறிப்பாக அருமை காக்கா சையத் அகமது காக்கா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதையும் கேட்டதையும் நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவதற்கு கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். ஆதாரநாதனின் அன்பான தூதராம், அணையாத தீபமாய் அகிலத்திற்கு ஒளிவீசும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் மணக்கும் பொன்மொழிகளாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி கிறந்தமதை அகமுவந்து ஓத அளவிலா பலனை அள்ளித்தரும் புனித மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 98ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ரஜபு பிறை 28 29/1/2025 புதன்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபி மணி மொழிகளுக்கு குளச்சல் ஜுமா மஸ்ஜிதினுடைய இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலவி அப்துஸ்ஸலாம் ஆலிம் அவர்களால் விளக்க உரை வழங்கப்பட்டு நாயனின் நல்லருள் சூழ நனி சிறப்போடு நிறைவேற்றிருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். இன்று புனிதர் புகாரி இமாம் நினைவு விசேஷ நாளாகும். இன்று ஓதப்பட்ட நபிமணி மொழிகளுக்கும் மகான் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கை சரிதத்திற்குமான உரையை வழங்கி இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது மஜ்லிஸின் சார் அல் ஹாஃபில் சதீதுதீன் ஆலிம் பாக்கவி அவர்கள் இன்று உரை தருவதாக அறிவித்திருந்தோம். தவிர்க்க முடியாத சூழல் காரணமாக அவர்கள் வர இயலவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்திருந்தார்கள். அதனை ஏற்று மிக குறைந்த கால அவகாசத்திலும் கூட நாம் அழைத்த மாத்திரத்திலேயே ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து தலைப்பிற்குள் நின்று அற்புதமான தகவல்களை தந்து அமர்ந்திருக்கின்ற ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கு நிர்வாகம் வைபவ கமிட்டியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, ஷுக்ரன் ஜஸீலா. தொடர்ந்து இன்றைய இரவு நிகழ்ச்சிகள் நமது மதஹபுக்குரிய இமாம் சட்டமேதை ஞானி ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீதான மௌலிது ஷரீஃப், அல் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குத்துபுல் ஹிந்த் காஜா முஈனுத்தீன் ஜிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் மீதான புகழ் மாலை மர்தியா ஓதும் நிகழ்ச்சி. இதற்கு காயல்பட்டினம் மதீனா மஸ்ஜிதினுடைய இமாம் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எம்எம் மீரா சாஹிப் அவர்கள் தலைமையேற்க மதரசா ஹாமிதியாவின் பேராசிரியர் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் SA ஷேக் ஹல்ஜி அவர்கள் கிராத் ஓதி தொடங்கி வைக்க மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் பொருளாளர் மதரசா ஹாமிதியாவின் பேராசிரியர் மௌலவி அல்ஹாஜ் சொலுக்கு SYS சையத் முஹம்மது சாஹிப் ஆலிம் மஹ்லரி அவர்கள் துஆ ஓத இரவு நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறும். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 29/30/2025 வியாழக்கிழமை அதிகாலை 5:45 மணிக்கு அருள் நபியின் அமுத மணிமொழி கோர்வை புனித புகாரி ஷரீஃப் தனை சங்கியுடன் ஓதுதல். காலை 9:15 மணிக்கு நபி மணி மொழிகளுக்கான விளக்க உரையை வழங்குகிறார்கள். கேரள மாநிலம் கோழிக்கோடு குட்டிகாட்டூர் ஜாமியா அன்வாரியா அரபிக் கல்லூரியின் ஹிஃபுல் பிரிவு பேராசிரியர் அல் ஹாஃபில் நோனா NK ஹாஜா முஈனுத்தீன் ஆலிம் மஸ்லஹி அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாளை விசேஷ நாள் அல் இமாம் சட்டமேதை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கை சரித உரையை மதரசா ஹாமிதியாவின் பேராசிரியரும் மாஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் பேராசிரியருமான கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் பெருந்தகை அல்ஹாஜ் சுல்தான் அப்துல் காதிர் ஆலிம் ரஹ்மானி அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள். அனைத்து நிகழ்ச்சிகளும் குறித்த நேரத்தில் நடைபெறும் என்பதால் பொதுமக்கள் முற்கூட்டியே வருகை தந்து அல்லாஹ்வின் அருளையும் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு அம்பலம் மறைக்கார் தெரு,
மர்ஹூம் அல்ஹாஜ் ஸ்டார் சுலைமான் அவர்களது நினைவாக அல்ஹாஜ் ஸ்டார் எம்எஸ் அப்துல் காதர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவர் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அவர்களது குடும்பத்தாரின் மர்ஹூமாக்களது பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோடு உலக முஸ்லிமாக்கள் அனைவரின் பெயரிலும் யாசின் ஹத்தமோதி ஈசால் சவாப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சில வளமையான அறிவிப்புகள். துஆவுக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கின்றன. எனவே நேர்ச்சை பங்கு சேர விருப்பமுள்ளவர்கள் முழு பங்கு ரூபாய் 4000, அரை பங்கு ரூபாய் 2000 என்ற தொகையின்படி விருப்பமுள்ளவர்கள் நமது அலுவலகத்தில் அதன் பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு உங்களது பங்குகளை உடனடியாக உறுதி செய்து கொள்ள வேண்டுகிறோம். உள்ளூர் வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடியவர்கள், புதிய உண்டியல் பெற விருப்பமுள்ளவர்கள் விரைவாக உங்களது தேவையை உண்டியல் கமிட்டியுடன் தொடர்பு கொண்டு நிறைவேற்றிக் கொள்க. அடுத்து மரண அறிவிப்பு. ஜீலானி பள்ளியினுடைய செயலாளர் குத்துக்கல் தெரு தோல்சாப் குடும்பத்தைச் சேர்ந்த தோல்சாப் எம்எல் அஹமது சுலைமான் அவர்கள் கடந்த இரவு 8:45 மணி அளவில் தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் பக்கா அளவில் சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் மர்ஹூம் தோல்சாப் ஹாஜி முஹம்மது இப்ராஹிம் மக்தூம் அப்துல் காதிர் அவர்களின் மகன் வழி பேரன், மர்ஹூம் தோல்சாப் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களின் மகள் வழி பேரன், மர்ஹூம் அல்ஹாஜ் தோல்சாப் எம்இ முஹம்மது லப்பை அவர்களின் மகன், தோல்சாப் அல்ஹாஜ் எம்இ முஹம்மது மீரா சாஹிப் அவர்களின் சகோதரர் மகன், மர்ஹூம் கத்தீப் அஹ்மத், மர்ஹூம் பனி ஷாஹுல் ஹமீத் முஹியுத்தீன், மர்ஹூம் கத்தீப் அஹ்மது முஹியுத்தீன் ஆகியோரின் மருமகன், மர்ஹூம் அல்ஹாஜ் டிஎம்எல் முஹம்மது இப்ராஹிம் மஹ்தூம் அப்துல் காதிர், டிஎம்எல் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி சூஃபி, டிஎம்எல் சயீத் உமர், ஹாஜி டிஎம்எல் முஹைதீன் அப்துல் காதிர், ஹாஜி டிஎம்எல் முஹம்மது ஷம்சுதீன் குருவித்துறை பள்ளியினுடைய முஅத்தின், டிஎம்எல் மூசா நைனா ஆகியோரின் சகோதரரும், மர்ஹூம் ஹாஜி ஊண்டி எஸ்எம் மஹ்தூம் முஹம்மது, ஹாஜி துணி எம்ஏ முஹம்மது அலி ஆகியோரின் மச்சானும், ஹாஜி எம்டி சயீத் இப்ராஹிம் அவர்களின் சகலையும், கேஎம் மூசா நயீம் அவர்களின் மச்சானும், என்ஏகே சயீத் முஹம்மது புகாரி, சொலுக்கு எம்எம் ஷேக் சுலைமான் ஆகியோரின் மாமனாரும், மர்ஹூம் துணி எம்ஏ மஹதூம் மீரா சாஹிப் அவர்களின் தாய் மாமாவும், டிஎம்என் முஹம்மது மீரா சாஹிப், டிஎம்என் அஹமது முஹைதீன், டிஎம்என் சயீத் முஹம்மது புகாரி ஆகியோரின் பெரியப்பாவும், எஸ்எம்பி அபுல் காசிம் ரிஸ்வி, சொலுக்கு எஸ்எஸ் முஹம்மது மஹதூம் ஆகியோரின் கண்ணாப்பாவும் ஆவார்கள். அன்னாரின் ஜனாசா இன்ஷா அல்லாஹ் இன்று லுஹர் தொழுகைக்கு பிறகு முஹைதீன் பள்ளியில் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு பிறகு ஹுத்துபா பெரிய பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என அன்னாரின் குடும்பத்தார் அறிய தருகின்றார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வரஹம்ஹு. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. على المصطفى سيدنا محمد صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم. انذر قوما ما انذر آباؤهم وهم غافلون. فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله. الفاتحة. بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب والضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب. எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் அகித்தாளர்களை படைத்த அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாகும். ஆண்டவா இறைவா, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் என்னும் அருள்மாரியும்
சலாம் என்னும் சாந்தியும் நீ சொலிந்தருள்வாயாக. அவர்கள் சத்தியத்தை கொண்டு முடியக்கூடியவர்கள், நேர்வழியின் பால் மக்களை அழைப்பார்கள். ஹுஜ்ஜத்துல் பாலிகா வ புர்ஹானுல் கவி வ தஅவத்துல் ஆம்மா, அவர்களுடைய ஆதாரமாகிறது, யாவையும் மிகக்கூடியதாகவும் அவர்களுடைய அத்தாட்சியானது பலம் பொருந்தியதாகவும் அவர்களுடைய அமைப்பானது யாவருக்கும் பொதுவானாகிவிட்டதே. அப்படிப்பட்ட நபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வாயாக. اللهم وكما شرفتنا بسماء حديده القويم وهدنا صراطه المستقيم. ஆண்டவா இறைவா, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செவ்வையான ஹதீதை சுவையாக நாங்கள் காதால் கேட்பதை கொண்டு நீ எங்களை சிறப்பித்தாய். அதே போன்று அதை எங்கள் செயல் ரீதியிலே நாங்கள் எடுத்து நேரான பாதையிலே சீராக நாங்கள் நடந்திட அருள் புரிவாயாக. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعاجز عن الإحاطة بمعنى. ஆண்டவா இறைவா, இந்த புகார் ஷரீஃப் என்னும் ஹதீஸ் கிரந்தத்தை வாயால் ஓதினோம், காதால் கேட்டோம். எனினும் அதனுடைய கருவூலங்களை சூழ்ந்து கொண்டு விளங்கு கொள்ள முடியாத ஆற்றலை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அல்லாஹும்ம வகமா கரம்தனா பிஸமாஇ அல்ஃபாலி வஜஅல்னா மின் ஜும்லதிஹி வஹஃபாலி. ஆண்டவா இறைவா, இந்த புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸின் வார்த்தைகளை, வசனங்களை நாங்கள் செவிமிழ்ப்பதை கொண்டு நீ எங்களை கண்ணியப்படுத்தினாய். அதே போன்று அதை மனனம் செய்தார்களே அந்த குழுவிலே எங்களை நீ ஆக்குவாயாக. اللهم قرب إلى أفهامنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. ஆண்டவா இறைவா, இந்த சஹீஹுல் புகாரியில் உள்ள ஹதீதுகளின் பொருட்களில் எங்களுக்கு விளங்க முடியாதவாறு தூரமாக இருப்பவர்களை கொண்டு எங்களது விளக்கத்தின் பால் அண்மிக்க செய்வாயாக. மேலும் அதிலே வரக்கூடிய சட்டத்திட்டங்கள், உபதேசங்கள் அனைத்தையும் நாங்கள் கடைபிடிக்கவும், அதிலே வரக்கூடிய ஏவல்களை எடுத்து நடக்கவும், அதிலே வரக்கூடிய விளக்கல்களை விடுத்து நடக்கவும் எங்களுடைய நல்லுதவி புரிவாயாக. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. ஆண்டவா இறைவா, உன்னையும் இதோ இந்த நபி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தவைகளையும் நாங்கள் ஈமான் கொண்டோம். இன்னும் அவர்கள் அறிவித்த மறைவான விஷயங்கள், வாக்குறுதிகள், எச்சரிக்கைகள் ஆகியவைகளை நாங்கள் மெய்ப்பிக்கின்றோம். فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. ஆண்டவா இறைவா, இந்த புகார் ஷரீஃபுடைய ஹுருமத்தால் ஈமானையும் அதை மெய்ப்பிக்கும் தன்மையையும் எங்கள் உள்ளங்களில் உறுதிப்பட செய்வாயாக. இன்னும் அதன் பரக்கத்தால் எங்கள் அனைத்து பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. இந்த மஜ்லிஸை நீ பொருந்திக் கொள்வாயாக. اللهم اوصل ثواب ما قرانا وبركة ما صلينا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة من جلال روح سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع المسلمين عامة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا كلهم أجمعين، ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف برحمتك يا أرحم الراحمين، ثم إلى أرواح من نويناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم واشرهم وإيانا في زمرة المتقين. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران.
ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون آمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان آمين. ووفقنا فيه بالقيامة والسلامة والعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين اللهم احفظ الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم آمنا في أوطاننا اللهم آمنا في بلادنا وسائر بلاد المسلمين برحمتك يا أرحم الراحمين. اللهم عليك بأعدائك وأعداء المسلمين اللهم شتت شملهم مزق جمعهم وخرب ديارهم وفارقهم بين كلمتهم واجعلهم في خيبة وخسران. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.